فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது மனித சிந்தனைகளால் உருவாக்கப்படாதது. மாறாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தை அவன் கூறுகின்ற போது அல்லாஹ்வின் வஹியை மட்டும் பின்பற்றுமாறு அல்லாஹு தஆலா கூறினான். மேலும் இந்த உம்மத்திற்கு சொல்ல சொன்னான், இன் அத்தபி இல்லா மா யுஹா இலை, எனக்கு வஹியாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறதையும் நான் பின்பற்றுவதில்லை. அல்லாஹ்விடம் இருந்து வஹியாக வருகிறதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். நம் எல்லோருக்கும் தெரிந்தது, வஹி என்பது குர்ஆனும் அதற்கு விளக்கமாக வந்த அல் ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ். இது ரெண்டும் தான் ஒரு முஸ்லிம் பின்பற்றுவதற்கு கட்டளையிடப்பட்டது. எங்களுடைய சமுதாயத்தில் அறிஞர்களுடைய கருத்துகள் என்று பின்பற்றப்படும். ஒருவர் கருத்து எவ்வளவு சொல்லலாம், ஆனால் அந்த கருத்தை அவருடைய சொந்த கருத்தை மார்க்கமாக எடுக்க இயலுமா என்றால் எடுக்க இயலாது. எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, இஸ்லாத்திலே ஒரு விதி இருக்கிறது. என்னது? சஹாபியின் கூற்றும் ஆதாரம் அல்ல. என்ன விதி? சஹாபாக்களின் கூற்றும் ஆதாரம் அல்ல. அவர்களுடைய கருத்துகளும் மார்க்கமாக அமையாது. ஏன் அப்படி சொல்லப்பட்டது? சஹாபாக்களுக்கு வஹி வருவது இல்லை, அவர்களும் தவறு விடலாம். உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை என்றார். அவர் எப்படி கொண்ட சஹாபி? சுவர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ்வினால் உயிரோடு இருக்கிற போது போற்றப்பட்டவர். அவர் தவறா சொல்வாரா? சொல்வாரா சொல்ல மாட்டாரா? எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒட்டுமொத்த உலகத்தில் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் தவறாக சொல்லார். ஏன் சொன்னார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பார்கள் என்கிற விடயம் குர்ஆனில் கூறப்பட்டு இருந்தும் அவருக்கு அந்த விடயம் புலப்படவில்லை. இன்னக மையித்துன், நீங்களும் மரணிப்பவர் அவர்களும் மரணிப்பவர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருந்தார். அந்த வசனம் அவருக்கு புலப்பட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹ் மௌத்தா போய்த்தான்னு சொல்லியிருந்தார். இன்னொரு வசனம் அவருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அந்த நேரம் ஒட்டுமொத்த குர்ஆனும் எழுதி ஒரு புத்தக வடிவில் முழுமையாக சஹாபாக்களின் கையில் இருக்கவில்லை. ஒரு சஹாபிக்கு தெரிஞ்ச பல வசனம் இன்னொரு சஹாபிக்கு தெரியாது. அப்ப எல்லாரும் குர்ஆனில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்திருக்கவில்லை. இவர் அந்த மாதிரி கூறிய போது உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார் என்றதை கன்ஃபார்ம் பண்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதாரத்தை காட்டுகிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇன் மாத அவ் குதில கலபதும் அலா அகாபிக்கும். குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரை அன்றி வேறு யாரும் இல்லை. எனவே அவர் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் புறமுது காட்டி விடுவீர்களா? இந்த வசனத்தை ஓதிய போதுதான் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கின்றதே தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற போதே ஈமான் கொண்டவர் உமர் ரலியல்லாஹு. மதீனாவில் 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே இருந்தவர். எந்த அளவுக்கு அவர் ரசூலுல்லாஹ்வோடு தொடர்பை வைத்துக் கொண்டார் என்றால், அவர் வியாபாரத்துக்கு போகிற போது, தொழிலுக்கு போகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன செய்திகள் வருகிறது, வகை வருகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒருவரை அவர் வைப்பார்.
இவர் வந்ததுக்கு பின்னால் அவர் சொல்வார், இன்னைக்கு இன்னென்ன விஷயம் சொல்லப்பட்டது. அடுத்த நாள் அவர் போவார், இவர் இருப்பார். இந்த மாதிரி ரசூலுல்லாவிடம் இருந்து வரக்கூடிய செய்திகளை அவதானித்து எடுத்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாமல் போயிட்டு. இதை என்னத்துக்காக நான் சொல்ல என்றால், இப்போ நாம் பேச போகிற சப்ஜெக்ட் சர்வதேச பிறை தொடர்பான சில விளக்கங்கள். இந்த விளக்கங்களை பேசும்போது இந்த சில அடிப்படை நமக்கு தேவை. நான் பேசினது என்ன? இப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கமாக அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை மட்டும்தான் அவர் மார்க்கமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் என் புறத்திலிருந்து எதையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்லுமாறு சொன்னான். எங்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு எது இறக்கப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ரப்பிடம் இருந்து இறக்கப்பட்டது எது? குர்ஆன், ஆதாரமான ஹதீஸ். அதோடு அல்லாஹ் நிறுத்தல, தொடர்ந்து சொன்னான், அல்லாஹ் ரசூல் அதை பின்பற்றுங்க. வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, அதை விட்டுட்டு அவுலியாக்களுக்கு பின்னால போகாதவங்க. அதான் அவுலியாண்டா. ஒலியுன் என்ற சொல்லினுடைய பன்மை அவுலியா, நேசர்கள், நண்பர்கள், பொறுப்புதாரிகள். அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் சொன்னான் என்றால் அதை நின்று கொள்ளணும், அதோட நின்று கொள்ளணும். அதை விட்டுட்டு எங்களோட ஊர் தலைவர் சொன்னார், எங்களோட பெரிய ஹஸ்ரத் சொன்னார், உலமா சபை தலைவர் சொன்னார், சவுதியினுடைய முஃப்தி சொன்னார். ஏன் அல்லாஹ் சொன்னார்? இந்த மாதிரி ஏன் சொன்னார்? மனிதன் தவறா சொல்லுவார். உமர் ரலியல்லாஹு அவர்களே தவறு விட்டாங்களா இல்லையா? தவறு வரும், இமாம்களுக்கு தவறு வரும். எங்களுடைய ஹஸ்ரத்துமார் வேணுமென்றே சொல்லுவார்கள். இதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். இமாம்கள், முன்வந்த இமாம்கள் ஆய்வு செய்கிற போது ஒன்று கிடைக்காதால் சொல்லுவார்கள் தவறு விட்டு. ஆனால் எங்கடாக்கள் ஒரு பள்ளியில் சேரார் ஒரு மௌலவி, அவர் படிச்சிருப்பார் சுபவில் குனூத்தில் என்று, மதரசாவில் ஓதிருப்பார், தௌஹீத் மைசாவில், சலவியாவில் அல்லது சஹ்வியாவில், இப்படி இலங்கையில் திரு தௌஹீத் மைசாக்கள் ஒன்றில் ஓதிருப்பார். போகிறவ என்ன செய்கிறாரு, ஒரு பள்ளியில் சேர்ந்தோன்னே குனூத் ஓதுறார். என்ன மௌலவி நீங்கள் அங்கே படிச்சென்ன? அப்போ மௌலவி செல்வார், என்ன செல்வார், ஓதாட்டி நம்மளை பள்ளியை விட்டு நிப்பாட்டி போட்டுருவாங்க. அது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கு போகும். என்ன எதை அட்ஜஸ்ட் பண்ணுறார்? அவரை காசையா, அவரை பலமையா, எதில் அட்ஜஸ்ட் பண்ணுறார்? மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறார். தெரிந்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள், அல்லாஹ்க்கு தெரியும். முன்பந்த சமுதாயத்தில் உள்ள யூத மதகுருமார்கள், கிறிஸ்தவ மதகுருமார்கள் அல்லாஹ்வின் வேதத்தில் இருந்ததை மறைத்தார்கள். அதனால் அவர்கள் இன்றும் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே சபிக்கப்படக்கூடிய, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களாக இருக்கிற ஒரே ஒரு கூட்டம் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், நாங்கள் மக்களுக்கு இந்த வேதத்தில் தெளிவாக எடுத்து சொன்னதற்கு பின்னரும் இதை நேர்வழியை அதை மக்களுக்கு சொல்லாமல் எவர்கள் மறைக்கிறார்களோ, மறைக்கிறார்கள் உலமாக்கள் என்று அறிந்து கொண்டு மறைப்பவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பாரா? சொர்க்கமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா? உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன், அவர்களை அல்லாஹ் சாபமிடுகிறான், மேலும் சாபமிடக்கூடிய எல்லோரும் சாபமிடுகிறார்கள். மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எல்லாம் மார்க்கத்தை மறைக்கின்ற உலமாக்களை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் இமாம்கள் என்று வாழ்ந்தவர்கள் மறைக்கவில்லை, தெரியாததால் சில தப்புகள் நடந்தது, தெரிந்து கொண்டு அவர்கள் மறைக்கவில்லை. இதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அப்போ ஒரு விடயம் தெரியாததால் உமர் ரலியல்லாஹு அவரத்தை தவறா சொல்லிட்டாங்க. சரி, குர்ஆன் வசனம் மோதப்பட்ட உடனே நினைஞ்சார்கள், உடனே சரணடைஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேத வசனம், அதுக்காக நமக்கு சொந்த கருத்து கொள்ள இயலாது, சரணடைந்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய ஹஸ்ரத்துமார், ஆஹா இவர் குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு, ஹதீஸ் ஓதுறாரு சொல்லாரு என்றால் என்ன செய்வார்? அது அப்படி இல்லை, இது இப்படி என்று
தன்னுடைய சுய நலனை பாதுகாக்க என்னெல்லாம் பெரட்டுவார்கள். சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விடயம், உதாரணம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி பெரிய சஹாபி பெண்களிலே அவர்தான் முன்னுரிமை வழங்கப்பட்ட அறிவாளி. ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மனைவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 9 வருஷம் குடும்பம் நடத்திய பெண். நபிகளாருடைய பக்கத்து பள்ளிவாசலின் இந்த மாதிரி இந்த பள்ளிக்குள்ள செல்லாம் அவருக்கு கேட்கும், ஒட்டி இருந்து கேட்டு. சஹாபாக்களாவது வியாபாரத்துக்கு போவார்கள், பள்ளிக்குள்ள நடக்கிற விஷயம் தெரிய மாட்டான். ஆனா இவ பள்ளிக்கு பக்கத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் ஆதாரமாக கேட்டுக்கிறது. அவர்களுக்கு கூட சில விடயம் தெரியாமல், சில விடயங்களை தவறாக புரிந்து சொல்லிடுவார்கள், தவறாக புரிந்து. உதாரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹ்லா என்ற பெண்மணி வந்து முறப்பட்டார்கள். இந்த மாதிரி நான் ஒரு பிள்ளைய வளர்த்து வந்தேன், மகனாக எடுத்து வந்தேன். இப்போ அல்லாஹ் தஆலா மகன் தத்தெடுக்கிற சட்டத்தை இல்லாமல் ஆக்கி போட்டார், மகனாக இயலாது. இப்போ நான் பிள்ளையாக வளர்த்து வந்தேன், இப்போ என்ன செய்யுது? அவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ அவருக்கு பால் கொடுங்க. இல்லை, அவர் பெரிய ஆளாக போய்த்தாரு, அதாவது தாடி முளைச்சிட்டு, ஒரு 14 வயசான தாடி முளைச்சதே இல்லையா, 14 15, பால் கொடு என்றார். அவ பால் கொடுத்தா. தாய் என்று வளர்த்த உள்ளதானே, தாய் என்ற நிலையில் ஒரு பிள்ளைக்கு பெஞ்சில் கட்டி வந்துட்டு, ஒரே ஒரு மகன், பாப்பா இல்லை, உமா மருந்து போடுவாங்க இல்லையா, எங்க போறது இருக்கா இல்லையா, அவுரத்தில் தான் வந்துட்டு தாய் போடுவாவா இல்லையா, அது யாரும் தாய் இங்கே பாருங்கோ பெக்கில் துறக்கா காட்டுறா அன்றைக்கு சொல்லுவாங்களா? அப்படி யோசித்தால் அது சின்ன விஷயம். நாம் ஆறாரோ சம்பந்தம் இல்லாத டாக்டர்கிட்ட போய் என்னத்தையெல்லாம் காட்டுறோம், நம்மளோட பொண்டாட்டியை முழுசாக மறைச்சி வச்சு, விரல் நகத்தையும் மறைச்சி வச்சு, மூக்கையும் மறைச்சி, கால் எல்லாத்தையும் மறைச்சி போட்டு, சின்ன ஒரு காயம் பண்ணா கூட்டிக்கு போகணும், அவன் கொஞ்சம் பார்க்கணும் பண்ணா அழகாக காட்டுறாங்க. அப்போ ஆறாவது பாருங்கள் 2 பேரையா கட் பண்ண வந்தாங்களா? ஏன் நான் சொல்லணுண்டா, சகோதரர் பிஜே என்ற ஒரு அறிஞர் இருந்தார், அவர் முந்தி கொஞ்சம் அறிவாளியாக தென்பட்டார். இப்போ அவரை புத்திக்கு படாத ஹதீஸெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவார். அப்போ அவர் என்ன சொல்றாரு? இல்லை, இந்த ஹதீஸ் புகாரில் வர ஹதீஸ், அது இந்த ஹதீஸே எல்லாம் ஏற்க இல்லாது, அப்படி ஒருவர் பால் கொடுக்கலாமா? உங்களோட சிந்தனைக்கு படாது. உண்மையான தாய்ப்பாசம் உள்ளவன் பிள்ளை வேணும் என்று என்ன செய்வான்? இது ரோட்டில் ஒருவருக்கு பால் கொடுக்க சொல்லலை, ஹதீஸில் வருகிறது, நாங்கள் பிள்ளையாக வளர்த்தோம், திடீரென அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அப்போ வளர்ப்பு மகன் என்ன பாசம் பொங்கி நிற்குமா இல்லையா? அவர் தரம் அல்லாஹ் ஹலாலாக்கி கொள்வதுக்காக கொடுக்க சொன்னாங்க. இது விதிவிலக்கான ஒரு சட்டம். யாருக்கு விதிவிலக்கு? அந்த சந்தர்ப்பத்தில் அவன் முறப்பட்டதால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விதிவிலக்காக்கினான். விதிவிலக்குன்னு நான் சொல்லலை, நபிகளாருடைய எல்லா மனைவிமான் சொன்னார்கள், ஆயிஷாவை தவிர ரலியல்லாஹு அன்ஹா. இது அவருக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கா சொல்லப்பட்டது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்வார்கள்? அதை பொது சட்டமாக எடுத்துக்கொண்டார்கள். ஒரு பெரியவருக்கு பால் கொடுத்தால் என்னவாகும்? மகனாயிரும் என்று அவ பொது சட்டமாக ஆக்கிட்டார்கள். ஏழை மனைவிமார் சொன்னா இல்லை, அது ஆறு சாரிமுக்கு மட்டும் குறிப்பாக வந்தது, அது ரசூலுல்லாஹி இருந்துச்சுன்னா நபில ஏனைய உம்மு சலமா மற்ற மனைவிமார் சொன்னார். இந்த ஹதீஸை ஏற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னது சரி என்று சொல்வார்கள், பிள்ளை என்பார்கள். இல்லாத அவருடைய விளக்கம், ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்னார்கள் தான், அதிலிருந்து நாம ஒவ்வொருவரும் பால் கொடுத்தால் இப்படித்தான் அவ புரிந்து கொண்டான். அவ புரிந்து கொண்டது தப்பான விளக்கம் என்று அவருக்கு முதல் மறுப்பு சொல்ல யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய அதே மனைவிமார்கள், ஏனையவர்கள். ஆயிஷா, நீ நபிகளாருடைய அந்த வீட்டினுடைய சங்கையை கெடுக்காய், இது தப்பாக நடக்குது, விஷயம் நீ பிள்ளையா புரிந்து கொண்டா என்று அவர்கள் சொன்னார். அப்ப கருத்து வருவார். 2 வருஷத்துக்குள்ளாம் பால் கொடுக்கணும். தாய்ப்பால் மறக்கின்ற, பொதுவாக மறக்கின்றது 2 வருஷ காலம் தெரியானே, அல்லது குடித்து முடிக்கின்ற மறக்கும் வரை என்று, பிறப்பிலிருந்து அந்த மறக்கின்ற வரை தான் பெரியாளானா கொடுக்கலான்னு மற்றவர் சொன்னார். சரி, என்னது சொல்ல என்றால், ஒரு ஹதீஸில் இருந்து அவ புரிந்து கொண்டா, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் என்று அவன் நினைச்சுக்கிட்டான், அது தப்பு. இந்த மாதிரி சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சிலதை புரிவார்கள்,
அந்த புரிதல் அவர்களுக்கு இது தவறு என்று அவர்களுக்கு விளங்காது. அதுக்கு வேற ஆதாரத்தை வைத்து தவறும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது 13 வயசு, வாலிபராகவில்லை. ஆண்டு 8 படிக்கிற பிள்ளை நம்முடைய காலத்தில். அவர் என்ன சொல்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமோடு இருக்கிற போதுதான் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்தார்கள். யாரை? மைமுனா ரலியல்லாஹு என்று சொன்னார். இஹ்ராமோடு கல்யாணம் முடிக்கலாமா? அவர் சொன்னார் இஹ்ராமோடு தான் ரசூலுல்லாஹி அலைஹி முடிச்சாங்க. அதே நேரம் அந்த கல்யாணத்தை மைமுனாவிடம் பேசி அந்த கல்யாணம் ஏற்பாடு செய்த நபித்தோழர் செல்கிறார். ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கும் போது அவர் இஹ்ராமில் இருந்து அவர் வெளியேறிவிட்டார். ஹலாலான நிலையில் அவர் இஹ்ராமோடு இருக்கல, நான் தானே கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சேன்னு அந்த சஹாபி சொன்னார். அப்ப இவர் யார் தவறு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தவறு விட்டார்கள். அவங்க சின்னால இருந்த அங்கே உள்ளுக்கு நடந்த விடயம் தெரியாது, வெளிப்படையை பார்த்துட்டு பிற்காலத்தில் அவர் இப்படி நினைச்சுக்கிட்டாரு, அது தவறு. என்ன சொல்ல வாருங்க என்றால், சஹாபாக்களும் சில வேளைகளில் சில கருத்துக்களை அவர்கள் தவறாக புரிந்து சொல்லுவார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆதாரம் கிடைக்காததால் அல்லது அவர்கள் அந்த தவறாக புரிந்தனர். இதை ஏன் சொல்றேன்? பிறட மசாலா பேச வந்த ஹசரத்து அதுக்குள்ள வழக்கம். எனவே தனிமணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறுதலாக ஒன்றை சொல்லிவிட்டால் உடனே வஹி வந்துடும். அல்லாஹ்வே இப்படி செய்யாதே, உனக்கு அனுமதி இல்லை. உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேன் குடிப்பாங்க, ரொம்ப விருப்பம். அப்ப அவருடைய மனைவியரிடத்தில் தேன் இருக்குது, அடிக்கடி போய் குடிச்சாங்க. இவர் என்னது அடிக்கடி அந்த மனைவி விட்டு போடுறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொஞ்சம் அது கணக்க பொண்டாட்டி இருந்தால் அப்படி வரும். அது சின்ன பிள்ளைகளுக்கு விளங்காது, பெரியாக்களுக்கும் ஏன்னா 2 முடிச்சாக்களுக்கு விளங்கும். தெரியாது, ஜலசன் சொல்லுங்க விளங்கானே. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சார்கள்? ஹப்ஸா நாயன் சேர்ந்து இதை நாம் எப்படி நிப்பாட்டோம், இவர் என்ன அங்கே அடிக்கடி போகிறோம், அதுக்கு என்னையாவது செல்லும். அவர் நம்மகிட்ட வரும்போது பாக்கி தேன் தானே குடிக்க போறாரு செல்வார். இங்கே குடிக்கிற தேனில் நாத்தம் பெறுவது, 2வது தேனை விட்டுவார். இது பொஞ்சாதிமாருக்கு வர ரோஷம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வரும்போது அவருடைய சமூகத்தில் இந்த ஒரு பொருளை சொல்லி அந்த வாசம் பெறுது உங்களோட வாயால் என்று சொல்லிட்டாங்க. அங்கே போகிறத நிப்பாட்டணும். வேறொரு பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது 2 பேருமே ஆளுக்கால் கொஞ்சம் முன்பின் தான் 2 பேரும் மற்ற இடத்துல சேர்ந்துக்குவாங்க. இப்போ குர்ஆன் தௌஹீத்வாதிகளை எதிர்க்கிறதுக்கு விளைத்தானே ஏழு எல்லாரும் சேராப்பது, இவன் நாங்கள் மட்டும் தனிப்பாங்க. அப்படி இப்போ பிதாத்து கூட்டம் 4 இருக்கும், தௌஹீதுக்காரன் எதுக்குறா 4 பேரும் செய்வார்கள். அவன் அடிக்கடி முந்தி சண்டை பிடிச்சி தனிப்பாங்க. சரியான உதாரணத்துக்கு சென்று அந்த மாதிரி. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இனிமேல் நான் தேனே குடிக்க மாட்டேன் என்று ஒத்தடியாக சொல்லிட்டேன். அல்லாஹ் ஹலாலாக்கி ஒரு சாமான் இந்த குடிக்க மாட்டேன். அப்போ அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத் அஸ்வாஜி. அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கினான், அதை நீ என்னத்துக்காக ஹராமாக்கணும்? உன்னுடைய மனைவிமாருடைய விருப்பத்தை பொருத்தத்தை தேடு. பொஞ்சாதிக்காக அல்லாஹ் ஹலாலாக்கியதான் ஹராமாக்கல. மேலே இருக்கிற தாய்மார்களும் கேட்டுக்கொள்வோம், அல்லாஹ் ஹலாலாக்கியதை அதை ஹராமாக்குற மாதிரி பொஞ்சாதிமார்கள் புருஷன்மாரேன்னு செய்யலாது, தடுக்கலாது. அது அல்லாஹ் மார்க்கத்தில் கை வைத்தா பிள்ளை வைத்து அல்லாஹ் ஹலாலாக்கினா ஹலால். என்னங்க நீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லலாம், என்ன விரும்பல. அப்ப அல்லாஹ் கேட்கான், மார்க்கமாக்குறவனார் அல்லாஹ். இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லணும் அல்லாஹ். அல்லாஹ் சொன்னதை வச்சு சொல்லலாம். அவருக்கு பொஞ்சாதிக்கு விருப்பம் இல்லை என்று கணக்க பெற்ற தாடியை ஷோட் பண்ணி குள்ளாத்துறாங்க. ஷோட் என்ன சேவை ஃபுல்லாக எடுத்து போட்டு கரை போட்டு மாவி விளாத்துறாங்க. அப்படி இருக்கா இல்லையா? என்னண்டா வைஃபு சொல்லலாம் கொஞ்சம் மொடனா இல்லையா?
யூதனை பிள்ளை இருக்கட்டும், முடனா இல்லைன்னா இருக்கு. யூதர்களை பிள்ளை இருக்கட்டும், நஸ்ரானிகளை பிள்ளை இருக்கட்டும் சொன்னா தேவையாண்டாவதெல்லாம் கேள்வி பசங்க செஞ்சுட்டு போக வேண்டியது. ஹலாலாக்கியதே ஹராமாக்க இயலாது என்றால் அல்லாஹ் கட்டாயப்படுத்திய ரசூலுல்லாஹ் மூலமாக கட்டாயப்படுத்திய தாடிய பிடிக்கல, கடன் நெடுசாரிக்கு பாருங்க பக்கத்து வீட்டுக்கார அவுசாரியை எப்படி வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் கிடைக்கலாம். அப்படி அடிப்போம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு முடிவெடுக்கார். அந்த முடிவு அல்லாஹ்வுடைய விதியின் படிப்பலை அல்லாஹ் வஹீயின் மூலமாக திருத்துறான். நபிகளார் அல்லாஹ் திருத்துறான். ரசூலுல்லாஹ் மட்டும்தானே வஹீ வரும், சஹாபாக்களுக்கு வஹீ வருமா? வராது. எனவே ஒரு சஹாபி ஒன்றை செய்தார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு முரண்பாடு இல்லாதவரை ஓகே, அது முரண்பாடாக இருக்கு, அதுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அங்க சஹாபியோட கருத்துக்கு இடம் கிடையாது. அல்லது அவர் ஒரு சஹாபி சொன்னார் முரண்பாடும் இல்லை உடன்பாடும் இல்லை என்றால் அது சஹாபியினுடைய கருத்து, அவ்வளவுதான். அதை செஞ்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லிடாது. இதை சொல்ல போற உடையத்தை சொல்ல தமிழ் இந்த தப்லீக் ஜமாத்தில் அடிக்கடி ஒரு ஹதீஸை சொல்வார்கள், அஸ்ஸஹாபி கன்னுஜும் பி ஐஹி மிக்ததைத்தும் இஹ்ததைத்தும். ஒரு பொய்யான ஹதீஸ். என்னையா, சஹாபாக்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் எதை நீங்கள் பின்பற்றி போனாலும் நீங்கள் நேர்வழி வருவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்படி ஒரு ஆதாரமான ஹதீஸ் இல்லை. முதலாவது என்ன சொல்லுவா, இந்த சஹாபியை பின்பற்றினாலும் சொர்க்கம் போலாம். விளங்குதா? ஒருவர் என்ன செய்கிறாரு, ஐரோப்பாவின் பக்கம் தன்னுடைய கப்பலை செலுத்துறதுக்காக கடலை போறார். அவருக்கு வழிகாட்ட நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தை நோக்கினாலும் ஐரோப்பாவுக்கு போகுமாங்க? எங்கெங்கெல்லாம் போய் கடைசியா ஆளை அட்ரஸ்லாம் போய்த்துறார். முதல்ல இந்த உதாரணமே போல கட்ட கையும் இருந்தால் சரியா கட்டாமட்டான். இதை இந்த ஆக்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள். என்னையா, எந்த சாபியா பின்பற்றினாலும் சொர்க்கம்தான் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார். வஹியை பின்பற்றுமாறுதான் அல்லாஹ் சொன்னார். இதை புரிந்து கொண்டால் இப்ப நாம பிறட சப்ஜெக்டுக்குள்ள கொஞ்சம் பெறும். என்ன அது பிறட சப்ஜெக்ட்? ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால், உலகத்தில் ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் அந்த பிறையை தமக்குரிய பிறையாக எடுப்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் எல்லோருக்கும் கடமையா, அல்லது அந்த பிறை எந்த ஊரில் தென்பட்டதோ அந்த ஊரில் உள்ள மக்கள் மட்டும் எடுக்கிறதா? எல்லோரும் பெரிய பிரச்சனை. இப்போ உங்களோட ஊரில் என்ன செய்வாங்க? இந்தியாவில் கேரளாவில் நேற்று பிறை தென்பட்டாமண்டா இன்றைக்கு ரமதான் மாதம் தொடங்குறா உடனே எடுத்துருவாங்க. இலங்கையில் பிறை தென்படாது. அப்படி தானங்க உங்கள் ஊரில்? அப்படி தானா? சில ஊர்கள் என்ன செய்வாங்க, இல்லை எங்கட ஊரில் பிறை தென்படலை அல்லது எங்கட நாட்டில் தென்படலை, அது எங்கட பிறை இல்லை, நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். இந்த கருத்து வேறுபாடு ஒன்று இருக்கு. இந்த கருத்து வேறுபாடுக்கு காரணம் சில ஹதீதுகள் ரசூலுல்லாஹ் பிறையோடு சம்பந்தப்பட சொன்ன சில ஹதீதுகளை சிலர் புரிந்து கொண்டது. என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சூமூ லிருயதிஹி, பிறையை கண்டதற்கு நோன்பு விடுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள், மாதத்தை தொடங்குங்கள், மாதத்தை ரமலானுடைய மாதத்தை தொடங்குங்கோ, மாதத்தை விடுங்கோ. உங்களுக்கு பிறை தென்படலையா 30 பூர்த்தி செஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்லார்கள்? சூமு, நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது அந்தந்த ஊர்வாசிகளுக்கு என்று சொன்னார்களா அல்லது முஸ்லிம் உம்மத்துக்கு சொன்னார்களா? பெரும்பான்மையான இமாம்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாம் பார்த்தவரை ஷாஃபி மذஹபு, ஹனஃபி மذஹபு, ஹம்பலி மذஹபு, 4 மذஹப் இருக்கலாம். படிச்சிருக்கா இல்லையா? படிச்சிருப்பேன். சரி, இந்த 4 மذஹபில் ஷாஃபி மذஹபை தவிர மற்ற 3 மذஹபிலும் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லலாம்னா, என்ன சொல்லாங்க, அது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டது. ஷாஃபி மذஹபை சேர்ந்தவர்களில் பெரும்பான்மை என்ன சொன்னார்கள், மெஜாரிட்டி
இல்லை அது உங்களோட பிரதேசத்துக்கு சொல்லப்பட்டது, நீங்க தான் பார்க்கணும். ஒரு ஹதீஸ். எனவே ஒரு ஹதீஸை புரிகிறது. இதுல ரெண்டு கருத்து வேறுபாடு வந்து, இந்த கருத்து வேறுபாட்டில் இந்த ஊரிலேயே ரெண்டு சாராரும் இருக்காங்க. ஒரு சாரார் நம்முடைய நாட்டுக்குள்ள காணணும் என்று சொல்லிக்கிறீங்க. இன்னொரு சாரார் எங்க வானுலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சந்திரன் தான் படைச்சிருக்கான். இலங்கைக்கு ஒரு சந்திரன், இந்தியாவுக்கு ஒரு சந்திரன், அமெரிக்காவுக்கு ஒரு சந்திரன் இல்லைங்க. சூரியன் என்பது நேரத்தை காட்டுவது முஸ்லிம்களுக்கு, சந்திரன் என்பது முஸ்லிம்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தை, மாதத்தின் நடுவை, மாதத்தின் கடைசியை காட்டுவது. பிறை தோன்றியது தெரிந்துவிட்டால் உலகத்துக்கு மாதம் தொடங்கிவிட்டது. 29 நாள் முடிந்ததும் பிறை தென்படுகிறது. உலகத்தில் ஒரு பிறை தோன்றுகிற போது ஒரு சாரார் 29 நாளை முடித்திருப்பார்கள். உலக படத்தெடுங்க, இஞ்சால கிழக்கு, இஞ்சால மேற்கு, கிழக்கு மேற்கா பூமி சுத்துது. எனவே 29 நாள் சந்திர கணக்கில் முடிகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு என்ன சொன்னார்கள்? மாதம் என்பது 29. 29ஐ முடிந்தவர்கள் பிறையை கண்டால் மாதம் முடிந்துவிட்டது. பூமி உருண்டையாக இருப்பதால் எல்லோரும் ஒரே நேரத்தில் 29ஐ முடிக்க மாட்டார்கள். கிழக்கில் உள்ளவர் முன்னர் முடிப்பார்கள், பின்னர் மேற்கில் உள்ளவர் முடிக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். ஏனையவர்கள் 29இல் இருந்து கொண்டிருப்பார்கள். 21இல் இருப்பவர்களுக்கு 29 முடிகிற போது அந்த மாதத்தை தொடக்கத்தை சந்திரன் காட்டியதை வைத்து அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள். இப்படி ரொட்டேஷன். அதனால நம்முடைய பாதியில் நாம பார்க்க தேவையில்லைங்க என்று அடுத்த சாரார் சொன்னார். அதனால ஒரு ஊர்ல 2 நாள் பெருநாள் எடுப்படுது. ஒரு சாரார் நம்முடைய பாதியில் காணல் என்று கிரித்தார். இந்த கருத்து வேறுபாடு, இந்த கருத்து வேறுபாடு காரணம் ஒரு ஹதீஸை புரிந்ததன் விதம். அதுக்காக தான் சரி சரி. இதுல கருத்து வேறுபாடு ஒரு கருத்து வேறுபாடு இல்லை, 6 கருத்து இருக்கு. நம்முடைய நாட்டில் பின்பற்றது என்ன மதபுமான் தெரியுமா? என்ன மதப்? ஷாஃபி மதப். நம்முடைய நாட்டில் உலமா சபை ஒன்று இருக்கு. அவர்களுடைய மதுஹப் ஷாஃபியா. அவருடைய கொள்கை என்ன? நாங்கள் ஷாஃபி மதுஹப்பைத்தான் பின்பற்றுவோம். ஷாஃபி மதுஹப்புக்கு உட்படத்தான் தீர்ப்பு வழங்குவோம். ஷாஃபி மதுஹப்புக்கு மாற்றமாக குர்ஆனில் ஹதீஸில் வந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். அது குர்ஆனில் இருந்தாலும் சரிதான், ஹதீஸில் இருந்தாலும் சரி, ஷாஃபி மதுஹப்புக்குள்ள அங்கே தீர்ப்பு இருக்கும். அது அவங்களோட கொள்கை. ஒவ்வொரு மனிதனுக்கு சுதந்திரம் தானுங்க. நான் பௌத்த மதத்தை பின்பற்றுறேன், இன்னொருத்தன் பின்பற்றிக்கிறான், இன்னொரு இந்துவை பின்பற்றிக்கிறான். அது மாதிரி அண்ணா நடு பின்பற்றிக்கிறாங்க. ஒருத்தராலையும் ஒன்றும் செய்யலாது, கருத்து செல்லலாம். சரி, இந்த ஷாஃபி மதுஹப்புக்குள்ளேயே ஒருமித்த கருத்து கிடையாது. ஷாஃபி மதுஹப்பை பின்பற்ற இமாம்கள் அவர்கள் ஒரு சாரார் என்ன செல்லார்கள் என்றால், நான் கொஞ்சத்தை செல்றேன், சொல்லி போட்டு விஷயத்துக்கு போறேன். ஒரு ஊரில் பிறை தென்பட்டால் அந்த பிறையை யாரெல்லாம் எடுக்கலாம் என்றால், பிரயாண தூரம். ஷாஃபி மதுஹப்பில் பிரயாண தூரம் எவ்வளோ? இஸ்லாம் புத்தகத்தை படிச்சிருப்பேன். எத்தனை கிலோமீட்டர் மான் பாரு ஓயலுக்கு தேவைப்பட்டப்பா தெரியாதா? ஷாஃபி மதுஹப்பில் எத்தனைங்க கிலோமீட்டர் கணக்கு? ஐயோ, அதை போய் தேடும். 80 சொச்சம். அந்த சொச்சத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணுமே, முடிச்சாச்சு கூட 80 சொச்சம் கிலோமீட்டர். அதுக்குள்ளதான் நாம் அதை நடைமுறைப்படுத்தலாம். இது யார கருத்து? ஷாஃபி மதுஹப்பில் ஒரு சாரார கருத்து. இமாமுல் ஹரமை ஷாஃபி மதுஹப்பினுடைய 900 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த இமாம், அவருடைய மாணவன் இமாம் கஸ்ஸாலி, அது மாதிரி இமாம் பகவி, ஷாஃபி மதுஹப்புடைய இமாம்கள். இதெல்லாம் ஷாஃபி மதுஹப்புடைய இமாம்கள், மதுஹப்பை பின்பற்றியவர்கள். அந்த கருத்தை சொல்லாங்க இன்னும் பேர். சரி, அப்படி என்றால் ஷாஃபி மதுஹப்புடைய மௌலைமார் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என்னத்தை கவனிக்க சொல்ல? நீங்கள் நாட்டுக்கு நாடு என்று சொல்லேனே, அதான் எங்களுடைய ஷாஃபி மதுஹப் எங்கையிலே நாட்டுக்கு நாடு. நான் ஆய்வு செய்த வகையில் ஷாஃபி மதுஹப்பிலும் சொல்லப்படவில்லை, 4 மதுஹப்பிலும் சொல்லப்படவில்லை. பிறையை
நாட்டுக்கு நாடுதான் அமுல்படுத்தணும் என்று எந்த மதுஹப் கிதாபிலும் சொல்லப்படவில்லை. பாங்கு சொல்லு. சரி, அப்ப இந்த ஊர்ல இருந்து கொழும்பு எத்தனை கிலோமீட்டருங்க? 105 கிலோமீட்டரா? அப்ப கொழும்பு பிரேயர் நீங்க எடுக்கலாமா? ஷாவி மதுஹப்படி குருநாகல் வாசிகள் ஷாவி மதுஹப்படி கொழும்புல உலமா சபை அறிவித்தால் அதை எடுக்க இயலாது. இது ஷாவி மதுஹப்படியே கொஞ்சம் இமாம்கள் எழுதிட்டு குருநாகல் காராக்களை புறைய ஓட்டமாவடி எடுக்க இயலாது. ஓட்டமாவடிக்காரர புறைய அக்கரபத்தாக்கள் எடுக்க இயலாது. அக்கரபத்தாக்களை புறைய மாத்தாரம் எடுக்க இயலாது. ரெண்டு வந்து ஒரு கருத்து. இரண்டாவது ஒரு கருத்து, இந்த பிரயாண தூரம் என்றெல்லாம் நாம லிமிட் பண்ண இயலாது. அவங்களுக்குள்ளே சர்ச்சை. இது இப்ப வந்த சர்ச்சைங்கள்ங்க, அப்ப வருது சர்ச்சை கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே. மாகாணங்களாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இக்லீம், இக்லீம் என்றால் ஒரு மாகாணம். அந்த அடிப்படையில் சின்ன மாகாணம் இருக்கும், பெரிய மாகாணம் இருக்கும். இலங்கையில் பெரிய மாகாணம் எது? அதே நாம் இலங்கையில் போய் இப்போ உலக படம் இலங்கை படத்தை பார்த்து கொஞ்சம் மலர்ந்து பார்த்து சதுர கிலோமீட்டரில் பார்த்து முடிவெடுக்கும். சரியா? அவள் சின்ன மாகாணம் இருக்கு, பெரிய மாகாணம், அதுக்குள்ளே தான் எடுக்கணும் என்று சொன்னாங்க. ஒரு மாகாணத்துக்குரியது அடுத்த மாகாணத்தை சேர்ந்திருந்தால் எடுக்கலாம். கிழக்கு மாகாணத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மாகாணம் இருக்கும். இலங்கை 9 மாகாணமா? அது கூட தெரியாதா? ஒரு மாகாணத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மாகாணம் என்று அதை எடுக்கலாம். அங்கால போயில. இப்படி ஒரு கருத்து. இலங்கையினுடைய ஒரு மாகாணம் என்கிற எத்தனையோ மொத்த இலங்கையும் சில நாடுகளில் ஒரு மாகாணம். இது ஒரு கருத்து. சரி, இன்னொரு கருத்து, பிறை உருவாகுது வானத்தில். ஒரு பிறை உருவானால் அந்த பிறை உருவாகின்ற இடம் என்னென்ன பிரதேசங்களை எல்லாம் அது கட்டுப்படுத்துறதுக்குரியதாக அமையுமோ, யாராருக்கெல்லாம் தோற்றம் பெற முடியுமோ அந்த பகுதிகளை எல்லாம் அது உள்ளடக்கும். உதாரணமாக இந்த உலகத்தில் இலங்கை குட்டி நாடு, அதோட ஒரு பெரிய நாடு சவுதி எடுப்போம். சவுதியில் கிழக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 50-60 நிமிஷத்துக்குள்ள நேர வித்தியாசம் இருக்கு. கிழக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் இடையில கிழக்கு பகுதி மாறிபாயிட்டு பிற தென்படலை, ஆனா மேற்கு பகுதியில் தென்படுது. மேற்கு பகுதியில் தென்பட்டால் அதுக்கு பின்னால் வாராக்களுக்கு என்ன தெரியும்? பிறை தென்படலாம். மேற்கு பகுதியில் உள்ளவர்கள் 7 மணியாக பிற காணுகிறார்கள். கிழக்கு பகுதியில் உள்ளவர்கள் 7 மணி ஆகிற போது பிறையை மேற்கு பகுதியில் உள்ளவர்கள் மாறி அடைஞ்சிருப்பாங்க. ஒரு 6-10 வைப்போம். அப்போ இவர்கள் 7 மணி, அப்போ இவங்க காண்பார்கள். அப்படி என்றால் மேற்கு பகுதியினுடைய பிறையை யார் எடுக்க இயலாது. ஏற்கனவே மாறி இப்போ கடந்து போனாங்களே அவங்க எடுக்க இயலாது. இன்னாரை இது உள்ளடக்கும், இன்னாரை இது உள்ளடக்காது என்கிறத கண்டுபிடிக்கணும் என்றால் அதை எதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு என்ன நாலேஜ் வேணும்? ஆஸ்ட்ரானமி, வானவியல் அறிவு. நம்மளோட ஹசரத்து மாரில் என்ன படிக்கணும்டாப்பா? ஆஸ்ட்ரானமி படிக்கணும், வானவியல். அது ஒரு விஞ்ஞானி ஆகணும். ஏற்கனவே விஞ்ஞானி மாதிரி தானே இருக்காங்க. முந்தி செல்வார்கள் வான சாஸ்திரம், இல்முல் ஃபலக் படிக்கணும்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இன்னா நஹனு உம்மத்துன் உம்மியா, நாங்கள் எழுத புராண விஷயத்தில் சொன்னார்கள், நாங்கள் எழுத வாசிக்க படிக்காத சமுதாயம், நாங்கள் கணக்கு பார்த்து இந்த பிறைய பார்க்கிற கூட்டம் அல்ல. ரசூலுல்லாஹி ஹதீஸினுடைய அந்த விளக்கத்தை சொல்லுங்க. அது லா நக்துபு வலா, இந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டோம், இந்த ஆஸ்ட்ரானமி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்கள் இப்ப என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி சொன்னது மாற்றமாக பிறை எந்த பகுதியை கட்டுப்படுத்தும் என்று பார்க்கிறேன். உருவாகிற பிறை
ஒஸ்டானபி படி என்று சொன்னார்கள். ரசூல்லா காலத்தில் ரசூல்லா அவங்க நம்பி அவங்கள விடுங்க, அல்லாஹ் தஆலா அறிவிச்சுறார். அபூபக்கர் குறைஞ்சது ஆட்சியாளராக ஒஸ்டானபி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அபூபக்கர் இல்லை அங்கே இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலையா ஒஸ்டானபி படித்தேன்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் மற்ற உலகத்தில் வாழ்ந்த கலீஃபாக்கள் மற்றவர்களுக்கு தான் அறிவு இல்லாமல் இருக்கலாம். அதை தீர்மானிக்கிற அன்றிருந்த ஆட்சியாளர்கிட்ட அந்த செய்தி வந்தால் அவர்களுக்காக தெரியணுமா இல்லையா? எனவே அந்த வாதம் தப்பானது. அது படித்தா தான் அந்த இந்த ஏரியாவை கட்டுப்படுத்தும் என்கிறார். இன்னொரு கருத்து, ஒரு ஊரில் பிறை தென்பட்டால் அந்த ஊருக்கு ரொம்ப தூரமான ஊர் ஒன்று இருந்தால் இதுவும் பல இமாம்கள் சொன்னார்கள். உதாரணம், ஈரான் அல்லது ஈராக், இந்த நாட்டில் பிறை தென்படும். அந்த நாட்டுக்கு ரொம்ப தூரமான ஒரு முஸ்லீம் நாடு அந்த காலத்தில் ஸ்பெயின். இது எழுதும் போது ஸ்பெயின் இஸ்லாமிய நாடா, இஸ்லாமிய ஆட்சிகள் இருக்கு. அப்ப பக்தாத் ஆசியா கண்டத்தில் உள்ள நாடு. ஸ்பெயின் ஐரோப்பா கண்டத்தில் முதலாவது இஸ்லாத்தை தழுவிய நாடு. தேவைப்படும் நோட் பண்ணிக்கோங்க இஸ்லாம் பாடத்தில். அரபியில் அதுக்கு உந்துலிஸ் என்று சொல்வது. என்ன சொன்னாங்க என்றால், அந்த மாதிரி ரொம்ப தூரமான நாடுகளாக இருந்தால் இவர பிறையை வைத்து அவர்கள் பிடிக்க தேவையில்லை. அந்த பிரதேசங்களாக, இந்த பிரதேசம் ஈராக் என்ற ஒரு பிரதேசம், ஸ்பெயின் என்கிற ஒரு பிரதேசம், நாடு ஒன்றைக்கு வந்தது. அந்த காலத்தில் நாடு இருக்கத்தால அந்த வார்த்தையை சொன்னேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் எல்லாமே ஒரு ஆட்சி இங்கே இருந்தது. ஒரு ஆட்சி நாடு என்று நாம் குறிப்பிட போது ஒரு ஆட்சி, ஒரு ஜனாதிபதிக்கு இருந்தால் தான் அது ஒரு நாடு. இல்லாட்டி அது ஒரு மாநிலம் அல்லது மாகாணம் என்று வரும். சரி, மற்றபடிக்கு கிட்ட கிட்ட பிராந்தியமாக இருந்தால் பிடிக்கலாம், கடும் தூரமாக இருந்தால் பிடிக்கலாது என்று சொன்னார்கள். இப்போ ஸ்பெயினுக்கும் இங்கால ஈராக்குக்கும் சில 1000 கிலோமீட்டர், சில 1000 கிலோமீட்டர். சரி, அடுத்த கருத்து, இது சில இமாம்களுடைய கருத்து. இன்னும் பல இமாம்கள் என்ன சொல்லாங்கன்னா, ஒரு பகுதியில் பிறை தென்பட்டது கன்ஃபார்ம் ஆயிட்டா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அதுதான் பிறை. இந்த கருத்து தான் அதிகமான இமாம்கள் சொல்லியுள்ளார். ஹனை மதுஹபுடைய கிதாப், அது ஹனை மதுஹபுடைய இமாம் என்ன சொல்ல என்றால், இப்னு இமாம் ஒரு இதா ரூயல் ஹிலாலு ஃபி பலதின் லஸிம ஜமீஅல் பிலாதில் அமலு பிஹாதிஹி ரூயதி. ஒரு ஊரில் பிறை தென்பட்டால் ஏனைய அனைத்து பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கும் நோன்பு அவசியம். இதே மாதிரி ஹனை மதுஹபுடைய இன்னொரு கிதாப், அதில் என்ன சொல்றார்கள் என்றால், ஒரு பட்டணத்தில் பிறை தென்பட்டால் ஏனைய மக்களுக்கு லஸிம சாயிரன் நாஸ், எல்லா மனிதர்களுக்கும் நோன்பு கடமை. فَيَلْزَمُ أَهْلَ الْمَشْرِقِ بِرُؤْيَةِ أَهْلِ الْمَغْرِبِ فِي ظَاهِرِ الْمَذْهَبِ. மதுஹபினுடைய ஹனை மதுஹபினுடைய வெளிப்படையான கருத்து என்னவென்றால், கிழக்கு பிரதேசத்தில் பிறை தென்பட்டால், மேற்கு பிரதேசத்தில் பிறை தென்பட்டால் கிழக்கு பிரதேசம் முந்தி போய்த்தாங்க, அவர்களும் நோன்பு பிடிக்கணும். எல்லாருக்கும் தான் நோன்பு. இதுதான் இந்த ஹதீஸில் புலப்படுகிறது. எந்த ஹதீஸில்? ரசூலுல்லாஹ் பிறையை காட்டி நோன்பு பிடிங்கண்டா, அது ரசூலுல்லாஹ் கட்டளை, உம்மத்துக்கிட்ட கட்டளை. ஊருக்கு ஊராக செல்லல, நாட்டுக்கு நாடு செல்லல. இந்த மாதிரி அது மாதிரி இமாம் இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் ஹம்பலி மதுஹபுடைய இமாம், அவங்களோட மதுஹபினுடைய பிரதமான கிதாபு முகுனி என்ன சொன்னார்கள், இன்று ரமலானுடைய பிறை தென்பட்டு விட்டது என்றது உறுதியாகிவிட்டால் நம்பகமான சாட்சியங்களின் மூலம் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நோன்பு பிடிப்பது கடமை. சர்வதேச பிறை எப்ப சொல்லிக்காங்க? நேற்று முந்தினா கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முந்தி அந்த இமாம் வாழ்ந்தகார். சரி,
சுருக்கமாக போய்கிறது. ஷாஃபி மذஹபை சேர்ந்த ஒரு இமாம் அல் ஹாஃபில் அல் இராக்கி, அவர் பெரிய ஹதீஸ் கலை இமாம், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கும் உஸ்தாத். என்ன சொன்னாரு, அவர் கிதாபில் பலர கருத்தையும் சொன்னார். ஒரு பிரதேசத்தில் பிரயோஜன்பட்டால் அனைத்து பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாகும். இதுதான் வஹுவ மதுஹபு மாலிக் வ அபி ஹனீஃபா வ அஹ்மத். இமாம் மாலிக்குடைய மதுஹபும் அதுதான் அவர் சொல்லுது. அபு ஹனீஃபா இமாமுடைய மதுஹபும் அதுதான், ஹனீ மதுஹபு. அஹ்மத் பின் ஹம்பலி மதுஹபுடைய கருத்தும் அதுதான். உலகத்தில் மெஜாரிட்டி ஷாஃபியா ஹனபியா? எங்க ஹனபி. ஐரோப்பா கண்டம் இருக்கிறது, அதை சார்ந்திருக்கிற ஆப்பிரிக்க நாடுகள், அங்க என்ன மதுஹப் கூடுதலாக இருக்கு? மாலிக் மதுஹப். மொரோக்கோ, தூன்ஸ், அல் ஜசீரா நாடுகளில் படிக்கலாமான், அல் ஜசாயர், வடக்கு ஆப்பிரிக்க நாடுகள் மட்டுமில்லை, முர்தானியா, அப்படியே நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் மாலிக் மதுஹப். சரி, உலகத்தில் உள்ள அதிகமான ஃபகீஹ்களினுடைய கருத்து இதுதான் என்று இமாம் இப்னுல் முன்திர் இந்த கூற்றை கூறுகிறார் என்று சொல்கிறார். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஷாஃபி மதுஹபில் உள்ள சிலரும் இந்த கருத்தை தான் சென்னிக்காங்க. எதையா? சர்வதேச துறை. நான் சொல்லல, இமாம் ஹாஃபில் இராக்கி அவருடைய தரஹுத் தஸ்ரீப் என்ற கிதாபில் குறிப்பிட்டீங்க. என்ன சொல்லார் என்றால், சில ஷாஃபி மதுஹபினர் இந்த பிரதேசங்கள் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் அந்த ஒரு பக்கத்தில் உள்ளவர்கள் எடுக்கலாம் பிரதேசம். இப்ப மன்னாருக்கும் அக்கரப்பத்துக்கும், மன்னாருக்கும் குர்நாகலும் கிட்டையா? மன்னாருக்கு குர்நாகல் கிட்டையா? தமிழ்நாடு கிட்டையா? எங்க? தமிழ்நாடு. சரியா சொல்லிட்டார். மன்னார் ஜஃப்னா வவுனியாவில் பிறை தென்பட்டால் இலங்கையின் கிழக்கில் உள்ளவர்களை விட அந்த பிறையை எடுப்பதற்கு தகுதியானவர் யாரு? தமிழ்நாடு. ஷாஃபி மதுஹப்படியே வந்திருப்பார். ஆனா இந்த நாட்டில் இருக்கிற ஷாஃபிக்காரர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஆஹா, என்ன சொல்வார்கள், எப்படி சொல்லாங்கன்னு ஒரு உதாரணத்தை மூலமாக சொல்லு. இந்த மன்னாரில் மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு சகோதரர் போறாங்க தோணியில். தலைமன்னாருக்கும் இந்தியாவுக்கும் எத்தனை கிலோமீட்டர் மான்? எக்ஸாமுக்கு தேவைமான் 32 கிலோமீட்டர். சரியா தெரியும். எந்த ஊரு? ராமேஸ்வரமா? எந்த ஊரு? சரியா தேடி எடுக்கும். சரியா, ஏதோ ஒரு எக்ஸென்ட் ஊர். அவர் அப்படியே மீன் பிடிக்க போறார். அப்படியே போய்க்கிருக்க 4-5 கிலோமீட்டர் அங்கே அப்படி பார்க்கார். இந்தியா பக்கம், ராமேஸ்வரத்தின் பக்கம் கண்ணுக்கு அழகா தலப்புறதுன்னு படுது. ஷாபா மாதம் 29ஆவது நாள் புறைய பார்க்கார். ஏர்டெல் டவர் வேலை செய்யுமா இல்லையா? அவர்கிட்ட போனோட போறப்ப பொண்டாடி கோளருக்கு அடியே நான் புறைய கண்டுட்டேன்டி என்றார். எப்படியோ சாருக்கு வந்து சேருவேன், தலை நோம்பு அந்த மாதிரி சாப்பிடணும் ரெடியாகவே எம்பார். அப்படிதானே சொல்லுது. மன நிறைவா தலை நோம்பு சாப்பிடணும். இவர் மாறான். சாருக்கு வந்துட்டார். வந்தா இவர் கண்டவர் தானே, புறைய கண்டவர் தானே. சாப்பிட தோங்க பாவன் சார் இல்லை, நான் பிறந்தேன். என்னையா? எங்களுக்கு கொழும்புல இந்த இன்னும் அறிவிக்கணும். என்னையா? என்ன சொல்லாங்க? அவருக்கு கொழும்புல இருந்து புருஷன் பக்கத்தில் கண்டு போட்டு வந்தேன். கணக்கில் தலைமன்னாருக்கும் கொழும்புக்கும் 400 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டருங்க? ஒரு 300 இருக்குமா? 30 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்குள்ள கண்டு போட்டு பிறகு கண்டு போட்டு வந்து செல்லான். கண்ட புருஷன் வந்துக்கு தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கு வரான். அந்த இடத்துல ஜூம் பண்ணி இங்க பாருண்டு லைவ் டெலிகாஸ்ட் கொண்டாடி காட்டி விடுறான். இப்பதான் எல்லாரும் காட்டலாம். இவன் சொல்லலாம் என்ன இல்ல, அது கொழும்புல அவர் அறிவிப்பார். ஆறு அறிவிப்பார், காணாதவன் அறிவிப்பாரா? வீட்டுக்குள்ள 2 பேர் நாள் வருதா இல்லையா? இது அநியாயமா இல்லையா? கண்ட புருஷன் கண்ட முறை ஏற்பாடு. அடுத்த நாள் 300 கிலோமீட்டர் அங்கால கொழும்புல இருந்து சொல்வார்கள், கிண்ணியாவில் புரை தென்பட்டது என்று
ஒரு செய்தி வரும் அடுத்த நாள். இல்லாட்டி தலைமன்னாருக்காக தொங்கல் வைக்கிற ஒரு அம்பாந்தோட்டை தெற்கு பாதி கீழுக்கு அங்க இருந்து கண்ட ஒரு செய்தி வந்துட்டா நான் இன்றைக்கு நோம்புமா எப்படி இருக்கும் அந்த புருஷனுக்கு? குடும்பம் ரெண்டா உடையதா இல்லையா? அவனுக்கு ஏதாவது உடையுது, கண்ட குறைய மறுத்துட்டு எனக்கு சான் செஞ்சு தர நான் கண்ட எடுக்கல, எவனோ சொன்னான் அதை நீ எடுத்துட்டு நோம்பு குடிக்க பண்ணுங்க. அதை மாதிரி சொல்ல அவர் இல்லை, கண்டவர் இல்லை. கண்டவர் கொழும்புக்கு செல்லி கொழும்பில் உள்ளவர் அதை எடுத்து அறிவிச்சு அவர்கள் சொல்வார்கள். இது எந்த மதம்? இது ஷாபியா? ஷாபி மதப்படி இது கூடுமா? இதற்கு என்ன ஆதாரம்? மசாபத்துல் கசர் என்ற அந்த அதாவது பிரயாண தூரத்துக்குள் என்றாலும் தாராளமாக என்ன செஞ்சிடும். தமிழ்நாட்டின் தென்னிந்தியாவின் பிறையை எடுப்பது ஷாபி மதுஹபின் பிறை கருத்துப்படி எடுத்தாகணும். நீங்க எந்த ஷாபி மதுஹபை பின்பற்றத்தில் நீங்க உறுதியாக இருந்தால் எடுத்தாகணும். மொத்தத்தில் நீங்க ஷாபியை பின்பற்றவில்லை, நீங்கள் உருவாக்கியதை பின்பற்றுகிறீர்கள். நாங்க ஷாபி ஷாபி இல்ல. ஆச்சரியம் என்னென்றா அதை என்ற குர்ஆன் சுன்னாவாதிகள் என்று சொல்லாக்களும் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பின்னால போய்க்கிருக்காங்க ஒரு சார. தொடர்ந்து செல்கிறார்கள். பிரதேசங்கள் ரொம்ப தூரமாக இருந்தால் அந்த வேளையில் ரெண்டு கருத்து இருக்கிறது. அதில் ஒரு கருத்து தூரமான பிரதேசங்களுக்கு இடையில பிடிக்க இயலாது, ஆனால் மறு கருத்து மற்றவர்களுக்கு நோன்பு கடமை, எல்லோரும் பிடிக்கணும். இதுதான் இந்த மதுஹபினுடைய வெளிப்படை என்று. அது மட்டுமில்லை, இமாம் பகவி ரஹ்மஹுல்லா ஷாஃபி இமாமுடைய சொந்த கருத்தும் இதுதான் என்று எடுத்தெழுதியுள்ளார். யாருடைய சொந்த கருத்தா? பகவி எழுதியிருக்காராம், ஷாஃபி இமாமுடைய சொந்த கருத்து மீதான் என்று எழுதியுள்ளார் என்று இங்கே அவர்கள் குறிப்பிடுகிறார். இவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கு. மாலிக் மதுஹபினுடைய ஒரு கிதாபு என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா பாருங்க, மாத்தாவுடைய ஷரஹ் முந்தகா. பசரா வாசிகள் பிறையை கண்டால் அந்த செய்தி கூபாவுக்கு உள்ளவர்களுக்கு கிடைத்தால், மதீனாவில் உள்ளவர்களுக்கு கிடைத்தால், யமனில் உள்ளவர்களுக்கு கிடைத்தால் அவர்களுக்கு நோன்பு கடமை. இப்ப கூபாங்கிறது எங்க இருக்கு? எந்த நாட்டில் வாப்பா இருக்கு சொல்லுங்க, பெரியாக்கு ஒரே சின்ன பிள்ளைகிட்ட கேட்காங்க. கூஃபா ஈராக், பசராவும் எங்க இருக்கு? ஈராக். மதீனா எங்க இருக்கு? சவுதி. யமன் சவுதிக்கு கீழே உள்ள நாடு. 3 நாடு. எங்க எப்படி வச்சிருக்கார்கள்? கூபா என்ற நகரத்தில் பிறைதன்பட்டால் இப்ப 3 நாடு நாடா பிடிச்சிட்டாங்க. அன்று இதெல்லாம் ஒரு பிரதேசம். இப்ப உடச்சு துண்டு துண்டாக்கிட்டார்கள், ஆளுக்கு ஒரு நாடு. அதுக்கு மப்பால் இன்னொரு சொல்லாங்க பாருங்க. ஃபல்லதி ரவாஹு இப்னுல் காசிம் வப்னு வஹப் அன் மாலிக். இமாம் மாலிக்கை தொட்டும் அப்துல்லா இப்னு வஹப் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய மாணவன், இப்னுல் காசிம் அவருடைய மாணவன், அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், அவர்கள் எல்லோருக்கும் நோன்பு கடமை. அன்று நோன்பு பிடிக்க தவறிவிட்டால் அவில் கலாஉ இன் ஃபதலதா, அன்று நோன்பு பிடிக்க தவறினால் அதை கலா செய்வது கடமை என்று மாலிக் இமாம் சொன்னதாக அப்துல்லா இப்னு வஹப் ரிவாயத் செஞ்சிருக்காருன்னு எழுதுகிறார். இதெல்லாம் ஏன் நான் பேச வேண்டிய குர்ஆன் ஹதீஸ் தானங்க நீங்க பேசுற? இந்த மாதிரி எல்லாம் என்னத்துக்கு? ஒரு நாளும் இந்த பள்ளி வாசலை இப்படி மதுஹப் கதையெல்லாம் கேட்கலாம் இல்லையா? நீங்க உங்களுக்கு உருவாகுதா இல்லையா? ஏன் செல்ல வேண்டி வந்தேன்மா? சர்வதேச புரை என்பது இந்த அன்சார் மௌலவி என்கிற கிறுக்கன் தான் கொண்டு வந்து சில மௌலவிமார்கள் பேசுறாங்க. நான் கிறுக்கன் என்றால் அப்ப இந்த இமாம்கள் எல்லாம் என்ன லூசிகளா? அடே, நீங்க லோக்கல், நாங்க நாட்டுக்கு நாடு தான் பின்பற்றுவோம் அல்லது ஊருக்கு ஊர் தான் பின்பற்றுவோம். எதையோ நீங்க பின்பற்றி போனோட கருத்தை சொல்லுங்க. அதை விட்டு போட்டு என்னையெல்லாம் கதைக்கான
அதுல இன்னொரு படி போய் அண்மையில் ஒரு ஹசரத்து, அதுவும் தௌஹீத்வாதியா, சர்வேச பிறையை பின்பற்றவர்கள் ஹவாரிஜிகள் என்று சொல்லிட்டார். ஆறாம் ஹவாரிஜிகள் பத்வா கொடுக்கார். ஹவாரிஜி நான் தெரியுமா? ஏழு படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இஸ்லாமிய நார்ஜிகளும் கொஞ்சம் தெரியும். ஹவாரிஜிகள் என்றால் ரசூலுல்லாவினால் நரகவாதிகள் என்று முன்கூட்டி அடையாளப்படுத்தப்பட்ட ஆக்கள். ஏன் நரகவாதிகள் என்று சொன்னாலும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். குறிப்பா இந்த ஹசரத்துமார் ஹவாரிஜ் என்று பத்வா கொடுக்கிற ஹசரத்துமார்களே, பிறை மசலாவில் கருத்து மாறுபாடு சொன்ன இமாம்கள், அதன் பின்னணியில் குர்ஆன் சுன்னாவை வைத்து ஆய்வு செய்து செல்லக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை நீங்கள் ஹவாரிஜிகள் என்று சொல்லும் போது, ஹவாரிஜிகள் என்று சொல்லப்பட்டது அகீதாவில் அவர்கள் மாறுபட்டதா? அது ஒரு அகீதாவுடைய மசாலா. என்னது அகீதாவுடைய மசாலா? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு கலீஃபா இருந்தால், முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அந்த ஆட்சியாளருக்கு உங்களுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று பையத் செய்ய வேண்டும். அது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா, இஸ்ரவேலர்கள் அவர்களை நபிமார்கள் வழிநடத்தி வந்தார்கள். எனக்கு பின் நபி இல்லை, ஆனால் எனக்கு பின் கலீஃபாக்கள் உருவாவார்கள். ஃபஃபூ பிபயத்தில் அவ்வல் ஃபல் அவ்வல் அவ் கமா قال இஸ்லாம் ரவாஹுல் புகாரி. எனக்கு பின் கலீஃபாக்கள் தோன்றுவார்கள், இஸ்லாமிய ஆட்சி தலைவர், அவர்களை கட்டுப்படுங்கள், பையத் செய்யுங்கள். இந்த ஆட்சியாளருக்கு பையத் செய்யாமல் ஒரு சாரார் இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி பையத் செய்யும். அவர்களுக்கு தான் சொல்ல ஆரம்பி ஹவாரிஜிகள். அல்லது பையத் செய்துவிட்டு அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். யாருக்கு? இஸ்லாமிய கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்று வருதான் இஸ்லாமிய வரலாற்றில். அவர்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று ஒரு சாரார் வெளியே நடப்பு செய்தால் அவர்களுக்கு ஹவாரிஜிகள். இதான் இஸ்லாம் கூறுகின்ற சட்டம். அடுத்து இப்படி வெளிநடப்பு செய்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபகாத்திலுல் லதி தப்கி ஹத்தா தஃபியா இலா அம்ரில்லாஹ். இப்படி யாராவது அப்படியே வெளிநடப்பு செய்த ஒரு கூட்டம் போனால் அவர்கள் மீண்டும் ஆட்சியாளருக்கு கட்டுப்படும் வரை, அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பாட்டுக்கு வரும் வரை அவர்களை எதிர்த்து போராடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். இப்ப எந்த ஹஸ்ரத்து, அது எந்த பெரிய கலாநிதியா இருக்கட்டும், அவர் எவ்வளவு பெரிய உலமா பெரிய ஹஸ்ரத்தா இருக்கட்டும், சர்வதேச பிறையை அதை சரி கண்டு தனது பிரதேசத்தில் ஒரு நடைமுறைப்படுத்தினால் அவரை ஹவாரிஜிகள் என்று சொல்லுகிற போது அவர் மறைமுகமா என்ன சொன்னார் தெரியுமா? இவர்களை வெட்டி தள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய வழிகேடு. என்னத்த மதரசாவில் படிச்சு இதான நீங்க படிச்ச அக்கீதா? மற்ற தப்லீக் ஜமாத்தில் சொல்லாங்கண்டா அது வேற விஷயம். மற்ற ஜமாத்தில் தௌஹீத்வாதியா நாங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறவர்கள். எந்த இமாம் சொன்னார் இவர்கள் ஹவாரிஜிகள்? முன்வந்த இமாம்கள். என்ன ஆதாரம்? பிறை மசலாவில் ஒரு இஸ்லாமிய நாடு இருந்து அந்த இஸ்லாமிய நாட்டில் பிறையினுடைய செய்தியை எடுத்து சொல்லி அந்த நேரம் ஆட்சியாளர் எடுக்காவிட்டால், எந்த நாடு? என்ன வார்த்தை பாவிக்க? இஸ்லாமிய நாடு. அப்போது அவர்களுக்கு கட்டுப்படாவிட்டால் நாங்கள் பிறை எடுக்க மாட்டோம், இப்படித்தான் செய்வோம் என்றால் அந்த நேரம்தான் அது அவர்களுக்கு ஹவாரிஜிகள், இவர்கள் ஆட்சிக்கு கட்டுப்படாது என்ற ஒரு தீர்ப்பு சொல்லப்படும். அதுவும் யோகிக்க முடியவில்லை. ஏனென்றால் இது ஃபிக்ஹ் மஸலா, அதுல கருத்து வேறுபாடு. அப்ப இங்க ஏனப்பா இந்த ஹஸ்ரத் மாதிரி சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க தெரியுமா? இங்க இருக்கிற உலமா சபை இஸ்லாமிய ஆட்சியின் இடத்துல இருக்கா. எந்த உலமா சபை? நம்முடைய உலமா சபை என்ன தெரியும் தானே?
இந்த உலமா சபையினுடைய கோட்பாடு என்ன? அவர்கள் சொன்னார்கள், மதுஹபில் நாங்கள் ஷாஃபி மதுஹபுக்குள்ளதான் இந்த தீர்ப்பு இருக்கும், ஷாஃபி மதுஹபுக்கு அங்கால தீர்ப்பு இருக்க மாட்டாது. அவங்களோட மன்ஹஜ், அவங்களோட கொள்கை. அவங்க ஷாஃபியை பின்பற்றட்டும் அல்ல சூஃபியை பின்பற்றட்டும். அதையும் சொன்னார்கள், சூஃபித்துவ தரீகாக்கள் எங்களுடைய கொள்கை. ஷாதிலியா, காதிரியா, நக்ஷபந்தியா, ஜிஸ்தியா, அலவியா, தீஜானியா, சரோஹர்த்தியா, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ராண்டு தரீகாக்கள் என்று நிறைய இருக்கிறது. இந்த தௌஹீத்வாதிகள் இந்த தரீகாக்கள் எல்லாம் வழிகேடு 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 என்று மூலமுடுக்கெல்லாம் தௌஹீத் மௌலிமார்களே பயம் பண்ணார்கள். இந்த வழிகேடு என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து வழிகேடையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தரீகாக்களை என்று சொல்வது எங்களுடைய கொள்கை. அவர்கள் உண்மையான அவர்கள் சுன்னாக்கள் என்று சொல்லவர்கள், அந்த கொள்கையை கொண்டவர்கள். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் அல்லாஹ் அர்ஷின் மேல் இல்லை என்று சொல்பவர்கள், அல்லாஹ்வுக்கு வந்த சிவத்துகளை மொத்தமாக மறுப்பவர்கள். உலகத்தில் அந்த கொள்கை கொண்டவர்களை அஷாரியாக்கள், மாத்துரிதியாக்கள் என்று சொல்வார்கள், அல்லது ஜஹ்மியாக்கள், மூத்தசிலாக்கள் என்று வரும். மூத்தசிலாக்கள் இருந்தால் அதில் தோன்றுகிறது. மூத்தசிலா கொள்கையிலிருந்து பிரிந்ததுதான், அதிலிருந்து உருவான குட்டிகள் தான் அஷாரியா, மாத்துரிதியா. இந்த அஷாரியா மாத்துரிதியா கொள்கை தான் எங்களுடைய நம்பிக்கை, இறைசார் கொள்கை என்று சொல்கின்றவர்கள் தான் உலமா சபை என்பதை தெரிந்த மௌலவிமார்கள். நீங்க இந்த உலமா சபை அதிகாரத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை, ஆனால் நீங்கள் ஹவார்ஜிகள் என்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை பின்பற்றிக்கிறீங்க நீங்க. எங்க நம்ம எங்க போய் கொண்டிருக்கீங்க? ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கு, இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டில் ஆட்சியாளர் ஒன்று சொன்னார், அதை நடைமுறைப்படுத்தல, தலையை வெட்டுவாங்க. ஹவாரிஜ் என்ன தெரியாது. நம்முடைய உலமா சபை என்னத்தை வெட்டுவாங்க? என்னத்துங்க? என்னத்துக்கு மேலுமா? என்னையாவது கேளுமா? அப்துல்லா பைல்வான் என்று மருதமனில் இருந்தார். எல்லாமாக இருப்பவன் அல்லாஹ் என்றார், எல்லாமாக இருப்பவன் அல்லாஹ் என்றார். காத்தாங்குடியில் ரவுமால் எடுத்திருக்காரு, இதுவும் அல்லா, மைக்கும் அல்லா, நானும் அல்லா, பேசுறவன் எல்லாம் அல்லா, நீங்களும் அல்லா, தூணும் அல்லா, எல்லாம் அல்லா என்றார். ரெண்டுக்கும் வித்தியாசம். அது என்ன வித்தியாசம்னு நீங்க தேடிக்கொள்ளும். எல்லாமாக இருப்பவன் அல்லா, அது பயில்வான் கொள்கை. எல்லாம் அல்லா என்னங்க ரெண்டு மண்டங்க இல்லை. ஒரு அதிகாரத்தில் இந்த நாட்டின் சட்டம், ஜனநாயக சட்டம் என்று இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்ப பவர் யாருக்கு இல்லை? உலக சபைக்கு நத்திங், ஒன்றும் செய்யல. ஏன்? அது ஒரு சபை. நினைக்கிற நாம எல்லாம் ஒரு 10 பேர் மௌலை மாதிரி இருந்தால் நாம இன்றைக்கு என்ன செய்வோம்? கூடி நாம் ஒரு சபையை உண்டாக்கி இவர் தலைவரால் பொருளாண்டு போட்டுவிட்டு நாங்கள் தான் இந்த நாட்டில் உண்மையான குர்ஆன் சுன்னாவினுடைய மார்க்கத்தை காப்பாற்ற வந்த சபை என்று எங்களுடைய திட்டம் இது, அது இது என்று போட்டு நாளைக்கு போய் டிஎஸ் ஹவுஸில் கொடுத்து பதியலாமா இல்லையா? எங்க பதியலாமா இல்லையா? கலாச்சார மினிஸ்டர் கொடுத்து அதை முடிச்சு 1000 சபை 1000 பேர் உருவாக்கலாம். அது இந்த நாட்டு சட்டம். இந்த ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது. எங்களை ஊரில் பள்ளி ஒன்று கட்டினோம் 2000 ஆண்டு. பக்கத்து பள்ளி தபிலீக் பள்ளிக்காரங்க பள்ளிவாசி அறிவிப்பு செய்தார்கள், ஜிஹாதுக்கு வாருங்கள் என்று. அன்றைக்கு இஃப்தாருடைய நிகழ்வு. டாக்டர் நுபா ஃபாரூக் அன்றைக்கு வாரார், பயானிக்கு அவரை கூப்பிட்டு வாரார். ஒரு 400 பேருக்கு நோன்பு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த பள்ளிவாசியிலிருந்து அப்படியே வந்தார்கள் படையெடுத்து. எங்க அறிவிப்பு என்ன? ஜிஹாதுக்கு வாங்க சென்று படையெடுத்து வந்தார். பாவம் மக்கள், பொதுமக்கள், மௌலைமார்களால் வார விளைவு. வந்தார்கள். பாபரி மஸ்ஜித் இடிக்காப்பல இடி விழுது. என்ன மதிலெல்லாம் விழுந்தாச்சு, பள்ளியில் மேலுக்கு ஏறி சீட்டெல்லாம் உடப்படுது, ஸ்பீக்கர் உடப்படுது. அது எல்லாத்துக்கும் மேலே நடந்த அந்த அநியாயம் பள்ளிக்குள்ள இந்த குர்ஆனையும் பார்த்து வச்சு போட்டாங்க. அவ்வளோத்துக்கு நெருப்பு அறியாமை. அந்த சமுதாயம் வழி நடத்தப்பட்ட விதம் இப்படி நடந்துட்டு உடனே இப்படி ஒரு அசம்பாவிதம் இலங்கையில். பள்ளியில் செவர மொத்தமாக உளுத்தாட்டியெல்லாம் மதிலே உளுத்தாட்டு உளுத்தாட்டக்கூடியெல்லாம் உளுத்தாட்டி 10 வைக்கலாம், 10 வச்சு முடிஞ்சு நாங்கள் ஒரு 10 பேர். அந்த கிராமத்தில் ஒரு 10 மிஸ்கின், 400 பேரை கஞ்சிப்பாய் அங்கே கிடக்கு, சம்சா அங்கே குப்பையில் கிடக்கு. ஓஐசிக்கு பயம் வந்துட்டு கேஸ் பாரு. உடனே அடுத்த எஸ்எஸ்பிக்கு அம்பாறையில் எஸ்எஸ்பி லூகோட மாத்தியா இருந்தார், அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. போனா அவங்க பஸ் பஸ் பஸ்ஸா வந்து இறங்கினார்கள். எதிர்த்தரப்பு இறங்கினாங்க.
அவர் ஆஃபீஸுக்குள்ள 2 தரப்பிலையும் ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 8-10 பேர் 2 தரப்பிலையும் கூப்பிட்டு டிஸ்கஷன். அப்போ அந்த நேரம் அவங்களோட சார்பில் வந்தவர் மௌலவி ஒரு என்ன சொன்னாருன்னா, இங்கே பாருங்க சார், இது முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டாளர் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட புத்தகம், இஸ்லாம் பாட புத்தகம். இதில் 23 தொடங்கும் என்று எழுதியிருக்கு. ஆனால் இவங்க 11 தொழுகிறாங்க. யார்கிட்ட சொல்லார்? யாருக்கிட்டங்க? SSP மாத்தியா, அவர் நல்ல சட்டம் அறிந்தவர், நேர்மையான மனுஷனாக நாங்கள் கண்டோம். அவருக்கு 11 தெரியுமா, 20 தெரியுமா? சரி, அவங்கள வாதங்களை வச்சாங்க. நான் சொன்னேன், சார், நாங்கள் இவர்களை விட மார்க்கத்தில் சில விடயங்களை மாற்று கருத்து கொண்டவர்கள். அதனால எங்களை வணக்கங்களை செய்யறதுக்கு நாங்கள் ஒரு பள்ளியை கட்டினோம். எங்களை பள்ளியை வந்து உடைச்சு போட்டாங்க. ஜனநாயகமான இந்த நாட்டில், அனைவருடைய மத உரிமையை பாதுகாக்கிற இந்த நாட்டில் எங்களோட உரிமை எங்களுக்கு வேணும். அவர்கள் ஊர் திரண்டு வந்தார்கள். அப்ப அவர் சொன்னார், இந்த நாட்டு சட்டம், இன்னைக்கு ஒருவன் ஒரு மதத்தை உருவாக்கி இந்த நாட்டில் அவன் தனிநபரா பிரச்சாரம் செய்யலாம், அதான் இந்த நாட்டு சட்டம். அதனால இதுக்கு பிறகு நீ என்றால் வேற நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்குரிய முறையாக சட்ட நடவடிக்கை செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த கிழமை ஜும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடந்த அடுத்த கிழமை ஜும்மாவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏனென்றால் இந்த நாட்டின் சட்டம் அந்த அளவிற்கு ஜனநாயகம் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருடைய கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறது. வேறு ஒரு முஸ்லிம் சபை இருந்து கொண்டு நாங்கள் உலமா சபை உங்களை கட்டுப்படுத்துகிறோம் என்று யாருக்கும் எந்த ஒரு வேலையும் அழுத்துறதுக்கு எந்த அதிகதையும் இந்த பவர் கிடையாது. என்னத்துக்கு நம்ம கணக்கு போக தேவைங்க? உலமா சபையில் இருக்கிற பெரிய அசரத்து மாட்டை கேளுங்க. கூட்டுத்துவா பரலான தொழிலுக்கு போகிறோம், சுன்னத்தா பிதத்தா, ரிஷி முக்தியிலேருந்து எல்லாரும் என்ன செல்வாங்க? என்னங்க செல்வாங்க? பிதாத்தி, அது சுன்னத்தில். அப்ப எங்க நீங்கள் யாரே பெரிய அதிகாரம் என்று சொல்லையல் உங்களோட பள்ளிகளை சொல்லி நடைமுறைப்படுத்துங்கள் என்றால் இல்லை, எங்க ஆட்களை இருக்க மாட்டாங்க. அதைத்தானே பார்த்துக்கிறீங்க. சாதாரணமா இபாதத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு பிரார்த்தனை, ஷாஃபி மதுஹபிலேயே கூட்டுதுவா இல்லை என்பது சொல்லப்பட்டிருந்தும் அந்த மதுஹபை ஏற்றுக்கொண்ட அதையே நாங்கள் இங்கே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அவர்களின் பேரில் நாங்கள் அதிகாரம் பெற்று என்று சொல்லக்கூடியவர்களால் ஒரு கூட்டுதுவாவை அவர்களுக்கு இடையில் இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் அது என்ன அதிகாரம்? எனக்கு விளங்கல. அதில் ஆச்சரியம் என்ன? இந்த ஹவாரிஜி பட்டம் இந்த அதிகாரம் பெற்றவர்களுக்கு கட்டுப்படவில்லை என்று பத்துவா கொடுக்கிற குர்ஆன் சுன்னவாதிகள். எவ்வளவு பெரிய ஒரு பாரிய விஷயத்தை அறியாமல் இந்த ஹசரத் குமார் சொன்னார்கள். அவர் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறவர்கள். இதுக்கு பிறகு அப்படி நீங்கள் அறியாயமாக வார்த்தை விடாதீர்கள். தெரியவில்லை என்றால் படியுங்கள், பிரச்சனை இல்லை. நாம் அறியாமல் பாரதூரமான பத்வாவை கொடுத்தால் பாரிய குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். மிஸ்கைடிங் மௌலவிமார்கள் மடத்தனமான பத்வா கொடுத்து இந்த நாட்டிலே மடத்தனமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இது ஃபிக்ஹ் மஸலா. பாருங்கள் எத்தனை கருத்து. ஒருவர் ஊருக்கு என்றார், ஒருவர் ஒரு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாடு மாதிரி துறை விடயத்தில் என்கிறார். எந்த இமாமை இந்த விடயத்தில் வழிகேடு என்றார். சொன்னார்களா? உலகத்தில் வாழ்ந்த எந்த இமாமும் சொல்லாதது வழிகேடு என்று. வழிகேடு என்று ஃபிக்ஹுடைய மஸலாக்களில் யாரும் கூறுவதில்லை. அறிவுள்ள இமாம்கள் சொல்ல மாட்டார்கள், அறிவியனர்கள் தான் சொல்வார்கள். தொழுகிற பேர் முடிஞ்சா அன்பிற்குரிய சகோதரி, இப்ப நான் முடியத்துப்பார். நாம் என்ன சொல்லணும்? ஒரு 4 ஹதீஸ் அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள். இது உம்மத்து கிட்ட கட்டளை.
எப்படி பல இமாம்கள் சொன்னார்களோ, எப்படி புரிந்தார்களோ நாம் 29 மாதம் என்று ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார். 29 நாள் முடிந்து விட்டது மாதம். பிறை பாருங்கள் என்றார்கள். பிறை உங்களுக்கு தென்படவில்லையா? அடுத்த ஊரில் தென்படும். அந்த ஹதீஸின் பிரகாரம் அடுத்த ஊரில் அறிவித்தால் எடுங்கள். அது இப்ப நாடு கண்டிருக்கலாம். நாடு என்றது இப்பதான், முந்தி நாடா? இலங்கை என்கிற இந்த வட்டம் மொத்தமாக ஒரு நாடான இப்ப ஆராய்ச்சி காலத்தில் மொத்த நாடான படிச்சிருக்கீங்களா? ஆராய்ச்சி காலங்க சொல்லுங்க பாப்பா. பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை வந்து பிடித்ததன் பின்னர் தான் இலங்கை ஒரு மொத்த ஆட்சியில் ஒரு நாடு. போர்த்துகேயர் வார காலத்தில் இலங்கையில் பல மன்னர்கள். படிக்கலையா? காத்தாங்குடியில் பிரதன் பட்டால் அவர்கள் தான் பள்ளிவாசலில் என்ன செய்வார்கள்? ஒரு பிறையை கண்டால் பள்ளி தலைவர்கிட்ட வந்து சொல்வார், இந்த மாதிரி தான் நான் பிறையை கண்டுட்டேன். அப்படியா பாப்பா கண்டுட்டியா? அவரை பெற்றனில் அந்த காலத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணினா என்ன செய்வார்கள்? ஸ்பீக்கர் இல்லாத காலம் என்ன செய்வார்கள்? எங்கள் ஊரில் நகர் அடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? பாரியோர் ரபாட் ஒரு பக்கம் அடைச்சிருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளை அடிக்கிற காலத்தில் இருந்தது, இப்போ அது இல்லாம போயிட்டு. ஏது விசேஷம் என்றால் டபக்கு டபக்கு அடிப்பார்கள். அடித்தா கிட்டத்தட்ட அக்கறை பற்றி ஃபுல்லாக கேட்கும். இஞ்சால 2 கிலோமீட்டர், இஞ்சால 2 முழுசா கேட்கும். அவ்வளோ சத்தம் பெறும். இந்த மாதிரி ஒரு பலகையால செஞ்ச ஒன்று, அதுக்கு மேலே தோல் போட்டு வச்சிருப்பார்கள். ஸ்பீக்கர் இல்லை தானே பாங்கு மூலம் அறிவிக்கிறதுக்கு. எங்கட ஊரில் அறிவிச்சா எங்க கேட்கும்? அட்டாளஜனை பக்கத்து சில நேரம் சவுண்ட் போகும். இந்த ஊருக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இடையில ஆறு வருகிறது. அந்த காலத்தில் ஒலிவில் பாலம், அது சும்மா தோணியால கடந்துக்கு போறது. அந்த பழங்காலத்தில் இப்பதான் பாலம். அப்ப அது ஒரு வேற ஊர். ஆறுகள் இஞ்சாலையும் பிரிச்சிருக்கு, 3 பக்கம் ஆறு. இப்படித்தான் ஒவ்வொரு பிரதேசத்துக்குள் அவர்கள் பிறையை கண்டால், அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தால் அவர்கள். இதைத்தான் இந்த சமுதாயம் செய்து வந்தார்கள். எதுவரை தெரியுமா? 1300 சொச்சம் வருஷம் இலங்கை ஒரு நாடாகும். பிரிட்டிஷ்காரர்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து உண்டாக்கி பிடிச்சி கிடிச்சு உண்டாக்கிட்டார். அப்பையும் ரேடியோ வந்துட்டா இல்லை. அப்ப காத்தாங்குடியில் பிறந்தன் பட்டா காத்தாங்குடி ஆக்கிட்டார், அக்கரப்பத்தில் பட்டா அக்கரப்பத்துக்கிட்டார். அவருக்கு தான் இருந்தார். அதுக்கு அங்கால இயலாது. பாஸ் பண்ணோமே இல்ல, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியா. இப்படித்தான் இருந்தார்கள். நாடு என்று ஒன்று ஒரு ஆட்சி இங்கிலே அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு முஸ்லிம்கள் அவருக்கிடையில் கோஆர்டினேஷன் பண்ணக்கூடிய வகையில், ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் ஒரு செய்தியை பாஸ் பண்ற வகையில் ஒரு வாய்ப்பு வந்தது. ரேடியோ என்று ஒன்று வந்தது. ரேடியோ ஒன்று வந்தோடனே எங்கேயாவது 1-2 இடத்துல ரேடியோ இருக்கு. ரேடியோவில் அதை செல்ல தொடங்கினோடனே எங்கேயாவது ஒரு பிரதன் பட்டால் அந்த ரேடியோ செய்தி செல்ல தொடங்கினதான். நேற்று வரை 2 நாள் 3 நாள் பிறை பார்த்து தங்களுடைய இந்த பகுதிகளில் இலங்கைக்குள் நோக்கும் பெருத்து பெருநாள் செஞ்சவர்கள் இப்ப நினைச்சிட்டாங்க, ஒன்றாயிட்டாங்க. சாதி மதத்தின் படி அல்ல. சாதி மதப்படி என்ன செய்தி எங்க போகணுங்க? நான் சொன்னா இல்லையா, தமிழ்நாட்டில் காண்ற பிறகு என்ன செய்யணும்? எடுக்கணும். இந்தியா இருக்கு, ஒரு பக்கம் பங்களாதேஷ், ஒரு பக்கம் பாகிஸ்தான். பங்களாதேஷில் காண்ற பிறகு என்ன செய்யணும்? இந்தியாவுக்கு பக்கத்தில் ஏரியா இந்தியா எடுக்கணும். இந்தியாவுக்கு காண்ற பிறகு பங்களாதேஷ் எடுக்கணும். பங்களாதேஷ் இந்தியாவுக்கு காண்ற பாகிஸ்தான் எடுக்கணும். பாகிஸ்தான் எடுக்கிறத இந்தியா. இது 3ம் பிரிட்டிஷ்காரர்கள் சுதந்திரம் கொடுப்பதற்கு முந்தைய எத்தனை நாடு? ஒன்லி ஒன், ஒரு நாடுங்க. இதை 3 நாடு ஆக்கினது பல போராட்டங்கள். நாடா பிரிந்தார்கள். முதல் 2 நாடாயிற்று, இந்தியா பாகிஸ்தான். பிறகு பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்து அது திருப்பி 2 நாடாகி பங்களாதேஷ் வர பாகிஸ்தான் வர வந்து. அப்ப நேற்று பல நாடா இருந்தது ஒரு நாடா இன்றைக்கு, ஒரு நாடா இருந்தது பல நாடா.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நபிர காலத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. எங்க போனாங்கம்மா ஹிஜ்ரத் செஞ்சு? மதீனாவுக்கு போனாங்க. 8ஆம் ஆண்டு வரை, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரை யாரெல்லாம் உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எங்க வரணும்? எங்க வரணுங்க? மதீனாவுக்கு வரணும். முஸ்லிம்களுக்கு நாடு எது? மதீனா. அதான் நாடு. நாடு என்ற என்ன? ஒரு ஆட்சி, ஒரு தலைவருக்கு கீழ் கட்டுப்பட்ட பிரதேசம். ஒரு தலைவர், ஒரு ஜனாதிபதி இருப்பார், அவர் கட்டுப்பட்ட பிரதேசம் தான் ஒரு நாடு. அதற்குள் தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து எல்லாம் செய்வார்கள். களவெடுத்தால் கைவெட்டப்படுகிறது, விபச்சாரம் செஞ்சால் கல்லறியப்படுகிறது அந்த நாட்டிலே. எப்படி இருந்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரமலான் மாதம் 29 முடிந்து விட்டது. அவருடைய நாட்டில் பிறையை பார்த்தால் ஒருத்தரும் பிறையை காணலை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 30 பூர்த்தி செய்கின்றாங்க. இது ஒரு ஹதீஸ். அஹ்மதில, முஸன்னத் பின் அபி ஷைபாவில் நிறைய கிரந்தங்கள் வரக்கூடிய ஆதாரமான ஹதீஸ். இதை சில லைஃப் என்பார்கள், அது லைஃப் அல்ல. இந்த லோக்கப்பிறையை சார்ந்தவர்கள் எப்படியா லைஃப் ஆக்கணும் அப்படி சில வாதங்களை வைப்பார்கள். சரி, என்ன நடக்குது? பிறை தங்கள் பகுதியில் காணவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்று பிடிச்சு கொடுக்கிறாங்க சஹாபாக்கள். இப்ப மாறிப்பு கொஞ்ச நேரம் இருக்கு. அப்ப ஒரு பிரயாண கூட்டம் வருகிறார்கள். பிரயாணம் போனவர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் நேற்று பிறையை பார்த்தோம். நேற்று மாலை பிறையை பார்த்துட்டாங்க. யாரு? அந்த பிரயாணிகள். இன்றைக்கு தான் மதீனாவுக்கு வந்து சேருகிறார்கள். ஒரு நாள் பிரயாணம். அப்ப நபிகளாருடைய நம்முடைய பாஷையில் சொன்னார், அவருடைய ஆட்சி பகுதியில் பிறை தென்படவில்லை. எங்க தென்பட்டிருக்கு? அடுத்த நாட்டில் ஜப்னாவில் தென்படல. எங்க தென்பட்டிருக்கு? 8:30 கேள்வி பதில் செய்யிட்டார். சரியானே? கணக்க கேள்விக்கு பதில செல்லிக்கு வாரன். சரியானே? அதுல மிஞ்சிறத கேள்வி. சரியா? அப்ப எங்க தென்படுது? பக்கத்து நாட்டு. பிறையை கண்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க சாட்சி வாழ்ந்தார்கள், நாங்க பிறையை பார்த்துட்டோம். உடனே ரசூலுல்லாஹ் நோன்பை விடுங்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். பிறை தென்பட்டு நம்முடைய பாதியில் நாம் காணல. சஹாபாக்கள் கண்டு வந்து சொன்னார்கள். உடனே எடுப்பதற்கு கட்டளை இட்டார்கள். சாதாரணமாக அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு பிரயாண தூரம் ஒரு 40, 45, 50 கிலோமீட்டர் போவார்கள். அதை எதை வச்சு சொல்ல தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு. 9 நாள் பிரயாணம். துல்ஹஜ் 25 வெளியிறங்கி, துல்காதா 25 வெளியிறங்கினார்கள். துல்ஹஜ் 4 முடிய வந்து சேர்றார்கள். 9 நாள். மக்காவுக்கு மதீனாவுக்கு எவ்வளவு தூரம்? 400 கிலோமீட்டர். அதை பிரித்தா ஒரு 45 கிலோமீட்டர் கிட்ட வரும். ரைட்டா? அப்ப அந்த காலத்தில் ஒரு நாள் தூரம். அவ்வளவு தூரத்துக்குள் பிரயாணத்தை பிறையை கண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் எடுக்கிறார்கள். அப்ப என்ன விளங்கணும்? ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், பிறையை கண்டு நோன்பு விடுங்கள், பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள். உங்களுக்கு தெரியலையா? மறைந்து விட்டதா? அது மேகத்தால் மறையலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் மறையலாம். 30 பூர்த்தி செய்யுங்கள். இந்த ஹதீஸ் சொல்ல 30 பூர்த்தி செய்தீர்கள், நோன்பை பிடிச்சிருக்கீர்கள். அப்போது உங்களுக்கு பிறையின் செய்தி அடுத்த நாள் வந்தால், எங்கேயாவது பிறை பார்த்த செய்தி வந்தால் எடுங்கள். எடுத்து காட்டினார்கள். ஏன் உட சொன்னார்கள்? பெருநாள் நாளுங்க, பெருநாள் நாள் மாலை நேரம் ஆயிடுச்சு, கூட வேண்டியதா? பிறை பார்த்தாச்சு. நம்முடைய நாட்டுக்கு ஒரு பிறை அல்ல, நாட்டுக்கு நாடு இல்லை, நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசத்துக்கு இல்லை, மொத்தமா பிறை உண்டுதான் என்று ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இருக்கும் பிறதன் படலை. சரியா? நமக்கு பின்னால சவுதி அரேபியா வருது, நமக்கு பிறகு 3 மணித்தியாரத்தை மாறி படைகிறார்கள். நேரம் தான் வித்தியாசம். நாங்களும் 29 நோன்பை பிடிச்சிட்டோம். நாங்களும் 29 பிடிச்சிட்டோம். பிறதன் படலை. இன்னும் ஒரு 10 மணித்தியாரத்தில் சேர் செய்யறதுக்கு இருக்கும். சவுதியிலையும் பிறதன் படலை. சரி, அங்கே ஆப்பிரிக்க நாடு வருகிறது.
அங்கேயும் ஒவ்வொரு நாடாக கடந்து கிடந்து. ரெண்டாவது நம்ம நாடு கிழக்கில் இருக்கு, இங்கால மேற்கு. ஆப்பிரிக்காவினுடைய வடக்கு பக்கம் முர்தானியா ஒரு முஸ்லிம் நாடு. அந்த பிற பார்த்தாங்க. உடனே அந்த செய்தி வருமா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்து மாதிரியா? ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் தான் வந்து சொல்லணும். இந்த காலத்தில் ஆன் தி ஸ்பாட் செய்தியை சொல்லலாம். உலகம் என்பது உள்ளங்கை உலகத்தில் இருக்கிறது. அன்ற காலத்து மதீனா நகரத்தை விட இந்த காலத்து மொத்த உலகம் சிறுசா பெருசா? என்ன உள்ள சிறுசு. குழந்தை பிள்ளைக்கு தெரியும். ஆறு 2 வயசு புரியல, பால் குடிச்சு போன் பார்க்க புரியல. பிள்ளைகள் இப்போ கிரிக்கெட்ல வளருது. பாப்பா அமெரிக்காவில் மெச்சி பாப்பா பப்பா பப்பா என்று அவன் பாசையில் சொல்லுவான். நம்ம வச்சு பார்க்க போறோம். போனை கொடுத்தா அவன் அமெரிக்காவில் மாற்றிக்கிறேன். அப்படியே அவனு நனவுட்டம் நடக்குது. அவ்வளவு சிறுசு. ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருடைய செய்தியை அடுத்த நாள் வந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மெச்சை சேம் டைம் பார்த்துக்கிறீங்க. அமெரிக்காவில் இருக்கு. இப்போ உலகம் சிறுசா பெருசா? எங்க நீங்க தாத்தாங்குடி புறை எடுக்காம இருந்தீர்கள், கொழும்புக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு ரேடியோ மூலம் அந்த செய்தி வந்தோன்னு எடுக்கைகள். இப்ப உங்களுக்கு பூமியில எந்த புரண செய்தி வந்தாலும் பெறுகிறது எடுங்கள் என்றால் உலமா சபை சொன்னார்ல, நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் ஷாவி மதப்புக்குள்ள இருப்போம், ஷாவி மதப்புக்குள்ளே இருங்க, நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்ல, எங்கட சில ஹஜ்ரத்துமார் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இல்லை, அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு, அதுதான் அவர்கள் பேசினேன், அதனால நாங்களும் அவங்களுக்கு பின்னாலாம் போவோம். அப்ப நீங்களும் ஷாவி மதப்பாங்க எங்க? அவன் ஷாவி மதப்பில் இருக்காங்க. ஷாவி மதப்பு பிரகாரம் ஒரு நாளும் இருக்க மாட்டான். அவர் அதே நேரம் ஹனை மதபா இருந்து சரியான மதபை பின்பற்றேன் என்று சொன்னால் அவர் என்ன சொல்வார்? அங்க சவுதியில அல்லது மாலியில அல்லது எங்க இங்கே எங்கேயாவது பிரதன் பட்டது கன்ஃபார்மா வந்து விட்டால் நாங்கள் எடுத்துட்டு அவர் எடுத்தோம்னா நீங்க என்ன செய்யலாம்? என்ன செய்வீங்க? எடுப்பேன். அப்ப நீங்க யாரு கட்டுப்பறையில்? குர்ஆன் சொன்னால் கட்டுப்பறையில, மதபு கட்டுப்பறையில, எங்க எது கட்டுப்பறையிலுங்க? மதம். அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தின் பிரகாரம், குர்ஆன் ஹதீஸ் சட்டத்தின் பிரகாரம் அதிகாரம் கொடுக்கப்படாதவர்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரி, இதை செல்லும் போது என்ன செய்வார்கள் என்றால், இல்லை எங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, நாட்டுக்கு நாடு புறப்பாக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நாட்டுக்கு நாடு தான் புறப்பாக்க சொன்னாங்கன்னு செல்வார்கள். அதுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வருவார். அதை கட்டாயம் செல்லத்தானே வேணும். என்னென்ன பார்ப்போம். அது என்ன ஹதீஸி? நல்லா கவனிச்சுக்கணும். என்ன ஹதீஸை சொல்லுங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலம், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அபூபக்கர், அப்புறம் உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 40ஓட அவருடைய காலம் முடியும். ஹிஜ்ரி 40லேருந்து 60 வரையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். நபி அல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் இருந்த இடம் மதீனா. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி காலத்தில் மதீனா தலைநகரம். அலி காலத்தில் அவர்கள் கூபாவுக்கு மாறினார்கள். சரியா? கூபாவுக்கு மாறிட்டார்கள். ஏற்கனவே சொன்ன கூபாவில் பிரதன் பட்டால் எங்க பிடிக்கணும் என்று எத்தனை இமாம்கள் சொன்னார்கள்? பல இமாம்கள் சொல்லிவிட்டார்கள். கூபாவில் பிரதன் பட்டால் மதீனாவில் உள்ள பிடிக்கணும், கூபாவில் பிரதன் பட்டால் யமனில் உள்ள பிடிக்கணும் சொல்லிவிட்டார்கள். சரி, இப்ப கூபாவில் இருக்கிறார்கள் அலி அவர்கள். அவருடைய காலம் கடந்த பின் முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய தலைநகரத்தை ஷாமுக்கு மாற்றுகிறார். அங்க போய்த்தார். அப்ப எல்லாம் ஒரு நாடு. ஆட்சியாளர் எங்க இருக்கார்? டமஸ்கஸ்ல, சிரியாவில். இங்கால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலமா இருக்கு. நம்முடைய பாஷையில் ஊர் வழக்கில் அவருக்கு ஒரு அமீர் இருப்பார். இப்ப நடக்கு இந்த நேரம் மதீனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மதீனா நகரத்துக்கும் அவர்கள் இருக்கிற ஊருக்கும் இடையில தூரம் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர். எவ்வளவு? 1200 கிலோமீட்டர். நம்முடைய கொழும்புக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரமா தெரியாதா? 375 கிட்டத்தட்ட நோட்ட போயிட்டு. சரி, இங்கே தெற்குக்கும் வடக்குக்கும் எவ்வளவு தூரம்? 400 பிளஸ். அப்படியா வச்சுக்குவோம். சரியா? இது சின்ன நாடு. நம்முடைய நேர வித்தியாசம் எவ்வளவு? கிழக்குக்கும் வடக்குக்கும்
6 நிமிஷமா? சரி. அமெரிக்கா ஒரு நாடு தானே? ஒரு நாடா 2 நாடா? ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ள நேர வித்தியாசம் எவ்வளவு? லாஸ் ஏஞ்சலஸ், நியூயார்க், இந்த 2 நகரத்துக்கு இடையில நேர வித்தியாசம் எவ்வளவு? 3 மணித்தியாலம். எத்தனை மணித்தியாலம்? 3 மணித்தியாலம். அப்ப எவ்வளவு பெரிய நாடா இருக்கு? சரியா? எத்தனை 1000 கிலோமீட்டர்? போய் கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணா வெறும் எத்தனை 1000. இந்தியா இலங்கை போல எத்தனை மடங்கு? சொல்லுங்க பாப்பா. நானும் உங்களை பெரிய ஸ்கூலில் படிச்சிருந்தேன். சரி, கிட்டத்தட்ட 60 மடங்கு பிரமாண்டம் நாடு, ஒரு ஆட்சி. இப்ப அவர் அங்க இருக்கார். இந்த நேரம் ஒரு சம்பவம் நடக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை குரைப், இப்னு அப்பாஸ் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய அடிமை குரைப் என்கிறவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே போறார் ஒரு வேலையா, சிரியாவுக்கு போறார். 1200 கிலோமீட்டர் கடந்து போய் அதுக்கு பின்னால வார நேரம் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷனை அந்த முஸ்லீம் இமாம் அந்த ஹதீஸை கொண்டு வரார். என்ன சொல்லார் என்று பார்ப்போம். என்னது? வந்ததுக்கு பிறகு இவர்கள் கைதுக்கு இருக்கிற நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், எப்ப நீங்க பிறைய கண்டீர்கள் என்று கேட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஆட்சியாளரா? அவர் ஒரு முஃப்தி, ஒரு ஆலிம், விளங்குதானே? அவர் ஆட்சியாளர் இல்லை. சரி. அப்ப அவர் சொன்னார், நாங்க ஜும்மாவுடைய இரவில் பிறையை கண்டோம். பிறை பார்க்கிற டைம் காலையிலையா இரவே இல்லையா? ஹதீஸ்ல என்ன வருது? பரைனா லைலத்தல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய இரவு எப்ப தொடங்குது? மாரிபு. தெரியாது. சரி, நாங்க ஜும்மாவுடைய இரவையில பிறைய பார்த்தோம். அப்ப அவர் கேட்ட, நீ கண்டியா? ஆம், நான் கண்டேன், மக்கள் கண்டார்கள், முஆவியா நாங்கள் எல்லோரும் நோன்பு பிடிச்சோம். இவ்வளவும் சொல்லியாச்சு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சனிக்கிழமை கண்டோம். தலைநகரத்திலே பண்ணிருக்காங்க வெள்ளிக்கிழமை, இங்க கண்டிருக்காங்க சனிக்கிழமை. நம்முடைய சின்ன இலங்கைக்குள்ளேயே காண இல்லையா? கொழும்புல பிரதன் பட மாட்டா, 4ஆம் மாடி மொட்டை மாடியில் ஏறிக்கு புறவா பங்கு தெரியாது. சரியானே? அங்கே கிண்ணியாவில் பிரதன் படும். அப்போ நாங்கள் புறைய கண்டோம்னு சொன்னால் இவங்க மொட்டை மாடியில் ஏறி பார்க்குற நேரத்தில் அதில் தென்படாட்டி சில நேரம் என்ன சொல்லுவாங்க, எங்கே புற தென்படலை எங்களுக்கு, அதனால புறைய நீங்கள் கண்ட பொய் என்று கட்டிட்டுவாங்க. நடக்குதா இல்லையா? பல நேரம் நடந்ததா இல்லையா? சில நேரம் என்ன செய்யார், இல்லை கண்டுட்டீங்களா, நாங்கள் காணல, நீங்கள் கண்டுட்டீர்கள் என்று எடுப்பாங்க. அடுத்த ஆண்டு தான் கொழும்பில் உள்ளவங்க காண்பாங்க. சரியா? அப்போ அவர் என்ன சொன்னார், சனிக்கிழமை நாங்கள் கண்டோம் என்று சொல்லார். சரி, சத்தம். தாய்மார்களே, மேலுக்குள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, மேலுக்குள்ள சகோதரிகளே, உங்களுடைய சத்தத்தினால் பேச்சு தடைப்படுகிறது. பிள்ளையால் அமைதியாரிங்கும். என்ன கொஞ்சம் பேச விடணும். சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பேன், அப்படித்தான் கொஞ்சம் அமைதியாரிங்க. சரியா? சரியா? அப்ப என்ன சொன்னார், நாங்க சனிக்கிழமை கண்டோம் என்று சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னார், நாங்க சனிக்கிழமை கண்டதால நாங்க என்ன செய்யறோம்டா, 30 பூர்த்தி செய்யறது அல்லது நாங்க பிறைய பார்க்கணும், அதுவரை நாங்க நோம்பு பிடிச்சிக்கிட்டான் இருப்போம். அப்படித்தான் நாங்க இருந்தோம். எத்தனை நாடு? ஒரு நாடா 2 நாடா? ஒரு நாட்டுக்குள்ள நடக்குது. ஜனாதிபதியினுடைய அவர் கண்ட சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை. ஆனா இங்க என்ன செய்யல, அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசம் எடுக்கல. 1200 கிலோமீட்டர் தான். ரியாதுக்கும் மக்காவுக்கும் எத்தனை கிலோமீட்டருங்க? 1008 கிலோமீட்டர் ரியாதுக்கும் மக்காவுக்கும். ரியாதில் இப்ப புறைய கண்டு ஓட்டு செல்லாங்க. மக்கால விழாக்கள் எடுக்காங்களா இல்லையா? ரியாதில தான் அந்த என்ன இருக்கிறது, புறை பார்க்கிற துல்லியமான கருவி இருக்கு. அதை பார்த்து போட்டு செல்லாங்க. சென்னா என்ன செய்யறாங்க, மக்காவில் மட்டுமா எடுக்காங்க, ஒட்டுமொத்த சவுதியும் எடுக்குது. சவுதி மட்டுமா எடுக்குது, பக்கத்தில் கட்டார் எடுக்குது, துபாய் எடுக்குது, இமாராத் எடுக்குது, குவைத் எடுக்குது, பக்கத்து நாடுகள் எல்லாம் எடுக்கார்கள். ஒரு இடத்தை கண்டுட்டாங்க, எடுக்கலாம்னு எடுக்கிறார்கள். பிறதானே அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு புறையை தான் படைச்சு வச்சிருக்காங்க. அவங்க எடுக்காங்க, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் எடுக்காங்க. ஆனா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க, நாங்க பார்த்து நாங்க பிடிப்போம். நான் முந்தைய என்ன சொன்னேன், ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க,
தண்ட பாதியில் பிரதன்படலை. நேற்று கண்டு போட்டு புறையை கண்டு போட்டு வந்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எடுக்காங்களா இல்லையா? எடுக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எடுக்க இந்த இப்னு அப்பாஸ் என்ன செய்றாங்க? நான் தான் பார்க்கணுங்காங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நடைமுறைக்கு மாற்றமா நேர்பாடா? என்னங்க மாற்றம் ஒன்று. ரெண்டாவது, நாட்டின் தலைவர் அவர் அங்கே பிடிக்காது. அது தலைவர் பிடிச்சா பரவாயில்ல, அவர் பிடிச்சி நான் தான் பார்க்கணுங்க. நாட்டின் ஜனாதிபதி அதில் நான் பின்பற்ற தேவையில்லைங்கிற யார கருத்து? யார கருத்துங்க? இப்னு அப்பாஸ் கருத்து. அவர் என்ன சொன்னாருன்னா, இதை சொல்லிட்டார். சென்னொன்னே அவர் கேட்கார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு புறையை நீங்க எடுக்கக்கூடாதா? இல்ல என்று சொல்லி படிச்சிடலார். ஹாக்கதா, இவ்வாறுதான் அமரனா ரசூலுல்லாஹ், எங்கள் ரசூலுல்லாஹ் ஏவினாங்க எங்க அது சொன்னார் இப்னு அப்பாஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் இப்படித்தான் ஏவினார் என்றால் ரசூலுல்லாஹ் ஏவினது என்ன? ஹாக்கதா என்றார். இவ்வாறு என்றா என்ன? முந்தி ஒரு வார்த்தையை சொன்னாரு. முந்தி என்ன சொன்னார் வார்த்தை? நாங்க பார்க்கணும், அதில் 30 பூர்த்தி செய்யணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பிறையை கண்டால் பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், தென்படாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள். இதை ரசூலுல்லாஹ் சொன்னது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இப்னு அப்பாஸ் புரியுறாங்க. நாம பார்க்கணும் விளங்குதா? ரசூலுல்லாஹ் சொன்ன என்ன? பிறையை பார்த்து நோன்பு பிடிங்கோ, பிறையை பார்த்து நோன்பை விடுங்கோ, இல்லாட்டி 30 பூர்த்தி செய்யுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் உங்களோட ஊரண்டி செல்லல. இவர் புரிகிறாரு, அதை வச்சு இவர் வழங்குறாரு, நாங்க பார்க்கணும். இப்னு அப்பாஸ் கருத்து பிரகாரம் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு இடத்தை காந்த புறையை வச்சு நீங்க என்ன செய்யப்படாது? எடுக்க கூடாது. ஆரம்பத்துவா இப்னு அப்பாஸ் பத்துவா. இந்த ஹதீஸை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு ஒரு புறைங்கிறார்கள். என்ன சொல்ல பாருங்க, இப்னு அப்பாஸ் அவர்கள் அவர்கள் என்ன செய்யல? முஆவியாவோட புறை எடுக்கல. அவர் வேற நாட்டில் இருந்தாரு, இவர் வேற நாட்டில் இருந்தாரு. அன்பிற்குரிய மௌலவிமார்களே, நாம சோசியலிஸ்ட் அடி படிக்கலையா? ஜோதிரவி படிக்கலையா? நாடு வேண்டா தெரியாதா? கொஞ்சம் அதை நாம தெளிவா விளங்கணும் அல்லவா? கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லையா? நாம இந்த ஹதீஸ்ல நாட்டுக்கு நாடு புறைன்றதுக்கு எங்க இருக்கு? நான் சொல்ல விளங்குதாம? நீங்க ஆண்டு திரும்ப படிக்கிற 9 10 ஓயலா ஏலா சரி தெரியாது விளங்குதா? முஆவியா ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ஒரு நாட்டுக்குள்ளே ரெண்டு நாட்டுக்குள்ளே ரெண்டு நாடு சொல்லல. ஒரு கேட்டுங்க எங்க இந்த ஹதீஸை தாங்க நாட்டுக்கு நாடு புறை என்று இந்த உலகம் எல்லாம் கத்தி திரிகிறார்கள். அவர் சொன்னார் நாட்டுக்கு நாடு இல்லைங்க. ஒண்ட வாயில நீ பாரு, கொழும்பு புறையா நீ எடு, மன்னார் புறையா நீ வச்சுக்கோ, மன்னார் புறையை வச்சு கொழும்பு கெடுக்காத, கிண்டியா புறையை வச்சு கொழும்பு கெடுக்காத, ஒண்ட பாதிக்குள்ள ஒண்ணி வச்சுக்கோ என்று அவர் சொல்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய பத்தாப்படி அப்படி வரணும். ஜனாதிபதியெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க தேவையில்ல. சும்மா சாதாரண உலமா சாபமாய் ஜனாதிபதி முஆவியா எங்க நம்முடைய உலமா சாபன அதிகாரம் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். அவர் சுல்தான், இஸ்லாமிய ஆட்சி, ஹலீஃபா. ஒட்டும் அதனுடைய காலத்தில் முஸ்லிம்கள் மிக பெரும் சாம்ராஜ்யம். கப்பல் படை தயாரித்து அனுப்பினார். கொஞ்சம் யோசிங்க. இது என்னத்துக்கு நாடு எங்க கருங்கி? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர் எவ்வளவு பெரிய அறிஞர், அதான் சொல்றோம் அறிஞர். அவர் சொன்ன மாதிரி நீங்க எடுத்து என்ன செய்யணும்? அவரை கருத்தை நீங்க பல பண்ண என்ன செய்யணும்? கிண்ணியாவில் புறகண்டையில் சரி நீங்க எடுங்கோ. பிள்ளையால் கொழும்புல ரேடியேஷன் அறிவிக்கணும். கிண்ணியாவில் பிரயம் பெற்றதா தெரிந்துள்ளது, அது கிழக்கு மாகாணம், குறைந்த கிழக்கு மாகாணம் பிடியுங்கள். சரியானே? இன்ஷா அல்லாஹ் 30 பூர்த்தி செய்யுங்கள். ஏனென்றால் நமது பிரதேசம் அங்கே பிரயம் பெறவில்லை என்று அறிவிக்கணும். உலமாஷா. எனவே சகோதரர்களே, ஒரு பிழையான வாதம். குர்ஆன் சுன்னாவாதிகளே, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மௌலைமார்களே, நீங்கள் எல்லா விடயங்களிலும் வஹியை பின்பற்றணும் என்றேன். சவுதி உலமாக்கள் சொன்னாலும் பரவாயில்லை, ஹையத்துல் கிபார் உலமா சொன்னாலும் பரவாயில்லை. 11 ரக்காத்து தொழுகிறது சுன்னத்தா? ஆம். 23 தொழுகிறது சுன்னத்தான் இல்லையா? பிதஅத் என்றீர்கள். இல்லைங்க சவுதி பின் பாஸ் சொல்லியிருக்கார், அவர் சொன்னார், அவருடைய கருத்து என்று சொன்னீர். இல்லை உமர் ரலியல்லாஹு தொழுதிருக்கார், அதில் பின் பாஸ் ஐயங்கார், அது உமர் ரலியல்லாஹு தொழுகை, நம்மளை உமர் ரலியல்லாஹு பின்பற்ற எங்களுக்கு சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் தொழுத 11 தான் என்று இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே 23 தொழுதால் பள்ளிவாசல் குழப்பம் வருகிறது. தனிப்பள்ளி நமக்கு வேணும், தனித்தனி பள்ளி வேணும் என்று பள்ளி கட்டினீர் அல்லவா?
எதற்காக? சுன்னத்து தொழுகைக்காக. 11 ரக்காத் தொழாட்டி நரகவாதியா? நரகவாதியாங்க. ஒருத்தர் 11 மொத்தமாக தொழல, நரகவாதியா? இல்லைங்க. ஒரு சுன்னத்தை தொழுவதற்காக ஊரை 2ஆக பிரித்தீர்கள். உங்களோட பாஷையில் சொன்னா ஊர் நேரத்தில் பிரிஞ்சு அங்கே இருந்தேன். ஏஞ்சலம் தெரியுமா? எங்க நீங்க பெருநாள் எடுக்கேன், அப்போ ஊரில் பெரிய குழப்பம் மாதிரி 2ஆ பிரிகிறது, குடும்பத்துக்குள்ள 2ஆ பிரியுது. காக்கா நோம்பு, தம்பி நோம்பு இல்லை. நேரத்தில் ஒத்துமையா இருந்த ஊர். காக்கா சிறிலங்கா சுதந்திர கட்சி, தம்பி எம்பிபி, பாப்பா யூஎம்பி, 4 பேர் 4 கட்சியில். புருஷன் பொண்டாட்டி 2 கட்சியா இல்லையா? ஒத்துமையா முந்தி கட்டி காத்து எதுலங்க நீங்க ஒத்துமையானே? ஒரு விஷயத்தை சொல்லுங்க. கல்யாணம் நடந்த நேற்று முதல் காட்டை தாத்தாவுக்கு கொடுக்கலையா? இந்த ஜம்மத்துக்கும் உணவு தேவையில்லை, முடிஞ்சு. இப்படி தானே பிரிஞ்சிருக்கேன். கல்யாணத்துக்கு காட்டுக்கு முதல் காட்டே தேவையில்லை, அதோட கூத்து வழங்குறாரு. ஏன் கூட்டுங்கிறேன்? காட்டு அடிச்சுட்டேனா? இந்தியாவில் இருந்து ஒரு காட்டுக்கு 1 லட்சம் கொடுத்து அடிச்சுட்டு வந்தாரு. அந்த கூட்ட வந்து என்ன சொல்றேன், உங்ககிட்ட வந்து சந்திக்க நாளைக்கு இந்த பிள்ளை கல்யாணம், இந்த 2வது மகளுக்கு கல்யாணம். அவர் சொல்லுவார், 6 மாப்பிள்ளை 2 பேர் கேட்பார். இந்த 6 மாப்பிள்ளை 4 அன்றைக்கு சொல்லி வாங்கவா. இதான் காட்டில் இருந்து இதை வந்து சொல்லி கொடுத்து போறார். என்னதுக்கு அப்ப இந்த காட்டு அணியாம இந்தியாவுக்கு போய் வெஸ்ட் ரசூலுல்லாஹ் இப்படி தான் புதினம் காட்டினா. தூரத்தில் இருக்கிறவருக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணா பரவாயில்லை, இப்போ அது தேவையில்லை. இப்போ என்னத்தில் போகுது எல்லாம் மனுஷ குடும்பத்துக்கு ஒரு குரூப்பை, வாட்ஸ்அப் குரூப்பை வச்சா குடும்ப குரூப்பில் மெசேஜை போட்டால் கதை முடியுது. எனக்கு முதல் காட்ட தெரியலன்று 2ஆ குடும்பம் பிரிஞ்சது. ஜெம்மத்துக்கும் மவுத்துக்கும் பெற மாட்டேன். எப்படி பிரிஞ்சிருங்க? என்னத்தில் ஒரு ஒத்துமை கொலைஞ்ச? ஒத்துமை இதில் இருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரர் மதில், அதுல மதில் கட்டக்கு ஒரு சின்ன ஒரு காலடி, இந்த 3 இன்ச்சு கொஞ்சம் கோடு கையில் அடிக்க வந்துட்டு, அதுக்கு பிடிச்ச சண்டை கோடாளி கொத்தோட போயிருந்து ஜெயிலுக்கு போய் இன்னும் உறவில்லாம இருக்கிற எத்தனை பேரு? ஒரு 3 இன்ச்சு நிலத்துக்காக கொடுத்துப்பட்டு பிறையில தான் ஊர் 2ஆக. அதிகமான குர்ஆன் சுன்னா பள்ளிவாயல்கள் விரலாற்றுறாங்க, தொழுகையில விரலாற்றுறாங்க. நீங்க விரலாற்றுறாங்க, சரி நீங்க ஆற்று, நான் ஆற்றுறேன். கருத்து வேறுபாடு நம்மளோட பார்வையில் அந்த ஹதீஸ் லைவ் சரியானே? சரி, நான் கண்ணா 20 வருஷத்துக்கு முந்தைய லைவ் பண்ணி சொல்லிட்டேன் சரியானே? சொல்லிக்கொள்ளணும். சரி, அது சம்பந்தமாக நான் எழுதிய புத்தகம் மொத்தமாக நபி வழியில் நாம் தொழுவோம் என்று தக்பீர் கட்டுறதுக்கு முந்தைய ஒழுவிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை வரக்கூடிய அனைத்து ஷஹீஹான ஹதீஸை திரட்டி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். கொண்டு வந்திருப்பாங்க, தேவையான எடுத்துக்கும். சரியானே? நான் வியாபாரம் செய்யலை, எனக்கு அந்த புத்தகத்தில் வியாபாரம் செஞ்சு காசு எடுக்கிறது நான் எனக்கு ஆறாமாக்கி அதை ஒப்பு செஞ்சுட்டேன் எங்களை சென்டருக்கு. சரி, இருந்தால் வாங்கிக்கணும். அதில் அதை பற்றிய சுருக்கமான டீட்டெயிலுக்கும் அது முடிச்சு. அப்போ விரல் ஆற்றுறது ஒரு இமாம் அல்பானி இமாம் சஹீஹ்ங்கார், இபின் பாஸ் அந்த ஹதீஸ் லைஃப்ங்கார். சரியா? லைஃபா சஹீஹா சர்ச்சை. பள்ளிவாசலுக்கு போனால் சண்டை வருது, அவஞ்செல்லாம் விரல் ஆற்றுவியல் பிரச்சனை வருது, விரலை தரிப்பனுங்கார். சில ஊரில் விரலை வெட்டி விட்டாங்க, நம்ம நாட்டில் நடந்தது தெரியாதே. அப்போ அந்த விரலாட்டத்தை விட்டிக்கலாம் தானே? விரலாட்டியே நம்ம ஊரை 2ஆ பிரிப்பார், 2 ஓட்டு ஒத்துமையாக போயிருக்கலாம் தானே? இல்லை, சுன்னத்து உயிரை, எங்களோட உயிரை விட இந்த சுன்னத்து மேன்மையானது உண்மை. அதனால தனிப்பள்ளியை கட்டி ஊரை 2ஆக்கினோம் என்னவா? நாங்கள் விரலாட்டுறதுக்கா நாங்கள் பள்ளி கட்டினேன். எங்க உங்களுக்கு பேரே விரலாட்டி பாட்டிங்க, நாட்டில் வச்ச பேர் அப்படித்தானங்க, விரலாட்டி பாட்டி என்ன வச்ச. இப்படியெல்லாம் பார்த்து போட்டு இப்போ என்னண்டா குர்ஆன் சுன்னவாதிகள் என்ன சொன்னார்கள்? குர்ஆன் சுன்னவாதிகளாம் குர்ஆன் சுன்னா பின்பற்றணுமா? பிறையை பேசுவதால் ஊர் 2ஆகிறது. என்ன அன்பிற்குரிய சகோதரர்களே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒட்டுமொத்த சமூகம் ஒரே நாளில், முஸ்லிம் சாம்ராஜ்யத்தில் மக்கள் ஒரே நாளில் ஒத்துமையாகிற நிகழ்வு முன்னேறிக்கொண்டு வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றுபட்டு விட்டார்கள். நமக்குள்ள ஒரு கோஆபரேட், நாம் எல்லோரும் ஒன்றாக நடைமுறைப்படுத்தி போவோம் என்று ஆப்பிரிக்க ஒன்றியம் ஒரு பக்கம், அதற்குள்ள ஒரு உலமா சபை ஒத்துமை. இப்ப நான் கேட்கிறேன், இந்தியாவில் இந்தோனேசியா, இந்தியாவில் ஐரோப், ஆப்பிரிக்க நாடு, இதுக்குள்ள நிறைய முஸ்லிம் நாடு நிறைஞ்சிருக்கிறது. சரியா? இந்த முஸ்லிம் தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் செஞ்சு நாம் எல்லாரும் ஒத்துமையாகுவோம், நாம் எல்லாரும் குர்ஆனையும் ஹதீஸையும் அரசியல் யாப்பாக எடுப்போம் என்று சொல்லி ஒரு முயற்சி செஞ்சு எல்லாரும் ஒத்துமையாகிட்டாங்க. வெப்பமே ஒத்துமையாக வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு முயற்சி செஞ்சு வரலாமா இல்லையா? வரலாம்.
ஐரோப்பிய நாடு எத்தனை நாடுங்க? ஐரோப்பியன் ஒன்றியம் எத்தனை நாடுங்க? ஐரோப்பியன் ஒன்றியம் எத்தனை நாடுங்க? சில பயன்படுதா? சரி, நான் ஒரு குத்து மதிப்புக்கு 31, 30, 29 வச்சுக்கோ. சரியான 3 சரி. இந்த நாடெல்லாம் நினைஞ்சாங்க ஒன்றுபட்டு தங்களுடைய காசுகளையே யூரோ என்று மாற்றி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு காசு எல்லாத்தையும் முட்டு போட்டு ஒத்துமை ஆயிட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமனு வதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒத்துமையாகிறீர்கள். எதிலே? அல்லாஹ்வின் கயிற்றை அனைவருமாக பற்றி பிடியுங்கள் என்ற வசனத்தில் ஒற்றுமையாகும் என்று ஒற்றுமைப்பட்டால் அடுத்த நாட்டை நாம் எல்லோரும் இந்த மொத்த முஸ்லிம் நாடுகளுக்கு ஒரு தலைமைத்துவத்தை உண்டாக்கி யூரோப்பியன் ஒன்றியத்துக்கு அவர்கள் பாருங்கள் ஒற்றுமையாக தலைவரை ஆக்கிவிட்டார்கள். நாம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் ஒற்றுமையாகும் என்று ஒற்றுமையாக ஒரு தலைமைத்துவத்திற்கு வந்துவிட்டால் எங்களுக்குள் ஒற்றுமை ஒரு காசி போனான பரவாயில்லை. மார்க்க விடயத்தில் ஒற்றுமை என்றால் இந்தியாவில் பிரதன்படல, கிழக்கில் ஏதோ ஒரு நாட்டில் பிரதன்பட்டா அது நாடு என்று சொல்லிக் கொண்டாலும் விளங்குதா, நாங்கள் எல்லோரும் ஒரு கட்டுப்பாடு ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிறோம். அவர் பகுதி அவர் ஆளட்டும், குர்ஆனும் ஹதீஸும் தான் யாப்பு என்றால் இப்போ என்ன நடக்கும்? புறையின் செய்தி உடனே பாஸ் ஆகுமா இல்லையா? இங்கே அமெரிக்காவில் தொங்கலை பிறகண்டாலும் இங்கே இந்தோனேஷியாவில் என்ன சவருடைய நேரம் மாறி பிறதன் பாட்டுட்டு மாறி பார்க்க நீங்கள் இப்போ ஒரு 4 மணிக்கு இருக்கீர்கள் ரொம்ப பிடிப்பார்கள். இல்லை, அது காலையில் தான் வந்து விட்டது, இப்போதான் புரண செய்தி வந்திருக்கு, பிடிப்பாங்களா இல்லையா? கண்டினியூ பண்ணி போவார்கள். அந்த காலத்தில் அதான் அங்கே செஞ்ச. இப்போ நம்ம ஊருக்குள்ள ரேடியோ இல்லாத காலத்துக்கு போவோம், 2 உலகம் இருக்கலாம், அங்கே போவோம். இஷா தொழுதுனா படுத்துருவாங்க, விளக்கு தான் 10 பிறைய பார்த்தாங்க தென்படலை. அது நேரம் வயலுக்கு போனவர் பாரான் லேட் ஆகி ஒரு 3 கிலோமீட்டர் வயல் அந்த காலத்தில் போவாங்க, வண்டி மாட்டில் போனேன். வந்து சொன்னால் நான் பிறைய கண்ணான கண்டேன், நான் என்னோட காக்கடமா வந்து அவனும் கண்டேன்டோன்னே அவர் 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து வரதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும்? வண்டி மாட்டில் 2 மணி நேரம் பிடிக்கும். வந்து சேர்ந்துட்டாங்க, ஆக்கள் 20 ரூபா பிறைய காணையில் படுத்துட்டாங்க. இங்கே வந்தோடனே பிறண்ட செய்தியை சொன்னோடனே உடனே என்ன செய்கிறாங்க? ஊருக்குள்ளே கடை அந்த செய்தியை பரப்புறாங்க. 4 பேர் நோம்பை பிடிப்பாங்க, மற்ற 4 பேர் என்ன செய்வாங்க? படுத்துட்டாங்களே. முடியா கிளம்பி பார்த்தா கணக்கு பேர் நோம்பு பிடிச்சிருக்காங்க. மத்தாக்கள் என்ன செய்வாங்க? என்ன பத்துவா? ஷாவி மாதம் அப்படி பத்துவா, ஷாவி மாதம் அப்படி என்ன பத்துவா? அப்படி அவங்க என்ன செய்யறது? நோம்பை கண்டினியூ பண்ணுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷுராவுடைய நோன்பு கடமையாக இருந்தது. ஆஷுராவுடைய தினம் என்று இன்று கென்பமான போது, காலை பொழுதில் கென்பமான போது உடனே ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்ய சொன்னார்கள், யார் இன்று சாப்பிட்டாரோ காலையில் அவர் இன்று ஆஷுரா தினம் என்பதால் உடனடியாக நோன்பை அவர்கள் என்ன செய்யட்டும், தொடர்ந்து கண்டினியூ பண்ணட்டும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார். அப்போது ஆஷுராவுடைய தினம் அன்று அவர்களுக்கு அது கடமையான நோன்பாக இருந்தது. அதற்கு பின்னர் தான் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஆதார் ஒத்துமை முழு ஒத்துமையாகதா இல்லையா? என அன்பிற்குரிய சகோதரி போதுமான அளவுக்கு சொல்லி இப்போ நினைக்கிறேன். இது தவிர கேள்வி இருந்தால் கேட்டு